இந்த தலைப்பு தருவதற்கான மிக முக்கியமான காரணம் என்னென்றால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நிறைய நம்மளை எச்சரிக்கிறான். நரகத்தை கொண்டு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். மறுமை நாள் சம்பந்தமாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எச்சரிக்கிறான். இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் நம்ம எல்லோருக்கும் தெரிகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மறுமையை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னது நமக்கு தெரிகிறது. ஆனால் எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு எச்சரிக்கையை கேள்விப்படுகிற நேரம் பயந்து போகிற நாம், வட்டியில் கை வைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான், அதை கேட்கிற நேரம் பயமாக இருக்கிற நாம் திரும்ப இன்னொரு நாளில் அதிலே கை வைக்கிறோம். இந்த எச்சரிக்கைகள் எல்லாம் சில வேளைகளில் நாம் பெரிதுபடுத்துவதே இல்லை. இந்த மாதிரியான ஒரு அவல நிலைமை எங்கள் சமூகத்தில் காணப்படுகிறது. இது காணப்படுகிறதுனால் சஹாபாக்களை பற்றி நாம் படிக்கிற நேரம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பள்ளியிலே இருந்து உரை நிகழ்த்துகிறார்கள். தோழர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய குரல் கொஞ்சம் உயர்கிறது. பெருமானார் ரொம்ப அமைதியாக பேசுவார், ரொம்ப சாந்தமாக பேசுவார், ரொம்ப சுருக்கமாக பேசுவார். அல்லாஹ்வுடைய தூதர் மிக அற்புதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மைகளை எல்லாம் கொடுத்து வைத்திருந்தார். பெருமானார் கொஞ்சம் காரமாக பேசுவார்கள் என்று சொன்னால் முகம் சிவந்து விடும், குரல் உயர்ந்து விடும். எப்ப இது நடக்கும் என்றால், மிம்பரிலே மறுமையை பற்றி ரசூலுல்லாஹ் பேசுகிற நேரம், கமுந்திரு ஜெய்ஷ், ஒரு பட தளபதி தன் படைக்கு எப்படி எச்சரிப்பாரோ அப்படி பெருமானார் முகம் சிவந்து குரல் உயர்த்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிப்பார்கள். ஒரு முறை தோழர்கள் எல்லாம் இருக்க அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப எச்சரிக்க ஆரம்பித்தார்கள். மக்களே, மறுமையை பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள். அது பயங்கரமானது என்றார்கள். பெருமானார் நாவசைத்து பேசி பயங்கரம் என்று சொன்னால் அது சாதாரண பயங்கரமா இருக்காது. எங்களுக்கு எது பயங்கரம்? எங்களுக்கு எது பயங்கரம்? அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, எங்க பொருளாதாரம் பறிக்கப்பட்டால் அது எங்களுக்கு பயங்கரம். எங்களை கொண்டு போய் சிறையில் அடைச்சா அது எங்களுக்கு பயங்கரம். எங்க பிள்ளைகள் நடுத்தெருவில் வந்தா அது எங்களுக்கு பயங்கரம். எங்க வீட்டில் ஒரு ஜனாசா விழுந்தால் அது எங்களுக்கு பயங்கரம். எங்க குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இறந்தால் அது எங்களுக்கு பயங்கரம். நாளைக்கு நாம் ஓட்டாண்டியாக போனால் அது எங்களுக்கு பயங்கரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எல்லாம் பெருமானார் கடந்து வந்தவர்கள். அவர்களுக்கு இதெல்லாம் பயமே இல்லை. ஒரு வாப்பா இந்த ஊர்ல 7 பிள்ளைகள் இருக்க, 6 பிள்ளைகளை ஒரு வருடம் ஒரு பிள்ளை, இன்னொரு வருடம் இன்னொரு பிள்ளை என்று 6 பிள்ளைகளுக்கு அடக்கி அவங்க முகத்துல மண்ணை போட்டிருந்தா அந்த வாப்பாட கல்பு விரக்தி அடைந்து வெறுமையாகிரும். இதற்கு மேல் வாழ தோணாது. பெருமானார் அதை தாண்டி வந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர். பெரும் பணக்காரராக நின்றவர், உடுத்த உடுப்போடு அவர் செய்யாத குற்றத்துக்கு ஊரை விட்டு விரட்டுகிற நேரம், திரும்ப பார்த்து பார்த்து காபா உன்னை விட முடியாது என்று சொல்லி அவர் செய்யாத குற்றத்துக்கு ஊரிலிருந்து விரட்டுகிற நேரம் அவர் அமைதியாக பயணம் மேற்கொண்டார் என்றால் அதை விட பயங்கரமான ஒன்று அவரிடம் கேட்டால் அது அவருக்கு பயங்கரமே இல்லை என்பார். அவருடைய சொத்து செல்வங்களை சாதாரணமாக விட்டு கொடுத்துட்டாரு. அவர்கள் பறித்து கொண்டார்கள். அவருக்கு இருந்த மானம். நம்ம நாட்டில் ஒரு ஜனாதிபதி இருந்தார். அவர் இறந்து போவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் ஒரு ஸ்பீச் செய்தார். ஆர் பிரேமதாஸ் அவர்கள். அவங்க வீடு கொழும்பு புதுக்கடையில் வாழத்தோட்டத்தில், அதுக்கு பக்கத்தில் ஒரு உரை நிகழ்த்தினார். மாவ மெருவட்ட கமான்ன மகே சுச்சாரித்திய காத்தனே கரண்ணே பாண்டு, அந்த வரி அவர் பேச நான் கேட்டிருக்கிறேன். அந்த நேரம் அந்த வரி பிரபலியமாக போனது. அதாவது இறப்புக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 93 மே மாதம் 1ஆம் தேதி அவர் இறக்கிறார். அதற்கு முன்னாடி அவர் அதை பேசுகிறார். என்னை சாகடித்தால் பிரச்சனை இல்லை, நான் இதுவரைக்கும் வாழ்ந்து வந்த என்னுடைய வாழ்க்கையை சாகடித்து விடாதீர்கள், நான் மக்கள் மன்றத்திலே நேர்மையாக நடந்திருக்கிறேன் அவர் சொல்லுகிறார். அது எப்படி என்பது அல்லாஹ் தீர்மானிப்பான். அன்பிற்கினியவர்களே, அவருடைய பேரை ஊத்தியாக்க வேண்டாம் என்று கெஞ்சிறார். இன்றைக்கு வாழத்தோட்டத்தில் அவர் வாழ்ந்த வீட்டுக்கு பேர் சுச்சாரித்தைய.
அவருடைய நற்பெயர் என்று தான் அங்கே பெயர் போடப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டுக்கு ஒரு பெயர் இருக்குது, அது ஆறு பிரேமதாசை இல்லை. அவருடைய நல்ல பெயர் சுச்சரித்து அவருடைய நல்ல கேரக்டர் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். பெருமானார் 40 ஆண்டுகளாக அந்த மக்களிடம் கேட்டு எனக்கு இதை சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை. என்னை பார்த்து நம்பிக்கையானவன்னு சொல்லுங்கப்பான்னு சொல்லல. எனக்கு இந்த கௌரவத்தோடு என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லல. அந்த மக்களே சிந்திச்சு பார்த்து இவருக்கு என்ன பேர் வச்சா நல்லோம். வாழ்க்கையில பொய் சொல்லாதவர் யாராவது இருப்பீங்களா? பேசுறேன்னா பொய் சொல்லாம இருந்திருப்பேனா? கேட்கிற நீங்க பொய் சொல்லல, இந்த வாரம் என்ன பொய் சொல்லலன்னு சொல்லணும். நம்ம பொய் சொல்லாம இல்ல, இந்த நாள்ல என்ன சொல்லலன்னு கேட்கணும். அந்த அளவுக்கு நாம் இந்த தவறில் ஈடுபடுகிறோம். 40 ஆண்டுகள் தன் பக்கத்தில் இருந்து அவரோட விளையாடினவர்கள், சாப்பிட்டவர்கள், வியாபாரம் பண்ணினவர்கள், அவரோட பழகினவர்கள், அவருக்கு வைத்த பேர் பொய் சொல்ல தெரியாதவர், பொய்யே தெரியாது. பொய் என்றா என்னன்னு கேட்பார். அசாதிக் என்று பேர் வைத்தார்கள். இவர் அது வரைக்கும் இஸ்லாம் இல்லை, அவர் நபி இல்லை. அல்லாஹ் அந்த மக்கள் வாயிலிருந்து வெளியாக்கினான். உலக மாந்தர்களுக்கு ஒரு காத்தமுல் அன்பியா வருவதற்கு முன்னாடி அவர் யார் என்பதை அவர்களே சொன்னார்கள். கத்தி எடுத்து குத்த போனவர்கள், விரட்ட போனவர்கள், அவரை கொலை செய்ய வேண்டும் என்று துடித்தவர்கள், இதற்கு பிறகு அவருக்கு அதாவது ரொம்ப மோசமாக அவரோட நடக்க போறவர்கள், அவருக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி சொன்னார்கள் அசாதி. இவர் பெருமானாருக்கு அல்ல அமீன் என்றார்கள். அமீன் என்றால் அமானிதம். அவருக்கு எதை கொடுத்தாலும் 1 கோடியை கையில் கொடுத்து 10 வருஷத்துக்கு பிறகு கேட்டால் 1 கோடியை திருப்பி கொடுப்பாரு. சாரி ரொட்டேஷன் பண்ணிட்டேன், அந்த 1 கோடி நான் தருவேன், ஒரு 2 கிழமை எடுங்க, இப்படி கூட சொல்ல மாட்டார். அடுத்தவர் சொத்தை எடுத்தால் அதை தொடாதவர். இப்படி பண்பு, இயல்பான பண்பு 40 ஆண்டுகள். அதையெல்லாம் வைத்து அந்த மக்கள் மன்றத்தில் ஒரு மணல் குன்றில், அந்த காலத்தில் எமர்ஜென்சி என்றா, இந்த காலத்தில் வாட்ஸ்அப்பில் ஏர்ஜென்ட் போட்டுருவாங்க, ஜனாசா நியூஸ். அந்த காலத்தில் எப்படிப்பா சைரன் போடுறதா, லைட் பற்ற வைக்கிறதா, எப்படி எமர்ஜென்சி கூப்பிடுறது? ஒரு நெருப்பு பற்ற வச்சுட்டாங்கன்னு வைங்க உயரமான இடத்துல, எமர்ஜென்சி அவசரமா வாங்கப்பா, ஏதோ ஒரு மீட்டிங், என்னமோ ஏதோ நடக்க போது போல, அதுக்கு ஒரு நெருப்பு போடுவாங்க. அது போட்டால் தூரத்தில் உள்ளவங்களுக்கு புகை தெரியும். எங்க இருந்தாலும் தெரிஞ்சா ஒரு நெருப்பு பத்துது என்னன்னு வந்துருவாங்க. பெருமானார் கூப்பிட்டார்கள் மக்களை, அழைத்து விட்டு கேட்டார்கள், மக்களே நான் உயரத்தில் நிற்கிறேன், நீங்க கீழே நிற்கிறீங்க, எனக்கு தெரிகிறது இதுக்கு பின்னாடி உள்ள இடம், இதுக்கு பின்னாடி ஒரு படை உங்களை எதிர்த்து வருகுதுண்டா, நீங்க நம்புவீங்களான்னு கேட்டார். அந்த மக்கள் கொடுத்த பதில் நம்புவோம் என்று இல்லை, அந்த பதிலே அற்புதம். என்ன சொன்னாங்கண்டா, உங்கள்ட்ட உண்மையை தவிர வேற எதையும் பார்க்கலன்றாங்க. என்ன கொடுக்குறாங்க? எக்ஸ்ட்ரா ஆர்டினரி விளக்கம். நம்புவோம்பா சொல்லுங்கடா சொல்லல, இதை விட உங்கள்கிட்ட இதுவரைக்கும் பொய்ய பார்க்கவே இல்லையே. அந்த நேரத்தில் தன்னுடைய வாப்பாட சகோதரர் முன்னாடி நிற்கிறார். பெருமானத்தினுடைய பிரச்சாரத்தை முடக்கிவிட போகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த களிமா ஷைத்தான் குழம்பிடுவான். இதை சொன்ன இடத்துல பிரச்சனை வரும், இதை சொன்ன இடத்துல பெரிய பிரச்சனை வரும். ஏனென்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த களிமா, இறைவனை அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்ற குரலை நபிமார்கள் ஒலித்தார்கள். அதுக்கு அவர்கள் கொடுத்த பரிசு கொலை. ஒரு நபிக்கு பிறகு இன்னொரு நபியை கொலை செய்தார்கள், ஊரை விட்டு விரட்டினார்கள். குடிக்க சொல்லவில்லை, சாராய மருந்து சொல்லவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் அது இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் அந்த பிரச்சனை தொடங்கிவிடும். இவர் இறுதி நபி, இதுவரைக்கு நபிமார்கள் அனுபவித்ததற்கு பிறகு இறுதியான நபி அங்கே வந்திருக்கிறார். அவர் அந்த பிரச்சாரத்தை செய்கிற நேரம் அவரோட உள்ள குடும்ப உறுப்பினர், அவர் வாப்பாவுடைய சகோதரர் முன்னாடி இருந்து மண் அள்ளி வீசி தப்பல்லகையா முஹம்மத் அறியாத ஜமாத் நாசமா போகட்டும் என்றார். முழு சபையிலும் இதுவரைக்கும் நல்ல பேர் எடுத்திருந்த ரசூலுல்லாஹ் அசாதிக்கென்று அவருக்கு சொல்லியிருந்தாங்க, அல் அமீன் என்று சொல்லியிருந்தாங்க. நின்றுட்டு இருந்து நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, காத்தாங்குடியில் உங்களுக்கு அப்படி ஒரு பேர். ஊர்ல உங்க உறவை மண்ணெடுத்து அள்ளி நேரடி உங்க முகத்துல வீசினா பெருமானார் கண் கலங்கி இருக்காது, கண்ணீர் ஓடி இருக்காது.
நான் என்னப்பா தப்பு பண்ணினேன்? முழு பேரும் திட்ட தொடங்கிட்டாங்க. அல்லாஹ் என்னோட பேசுகிறான்னு சொன்ன உடனே அவங்க அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லலை, ஏசி திட்டு தீர்த்தார்கள். அதுவெல்லாம் பெருமானாருக்கு பெருசு இல்லையா? எது பெருசாம்? இதை நான் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? மானம் பறந்தால், கௌரவம் போனால், தன் பேர் பறந்தால் சில மனிதர்களால் தலை காட்ட முடியாமல் போய்விடும். அதுவெல்லாம் பெரிய விஷயமாக பார்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பெருமானாருக்கு அது பெருசு இல்லையா? அந்த விடயத்தை எல்லாம் ரசூலுல்லாஹ் தாங்கினார்கள். வலக்கது நஅலமு அன்னக யதீகு ஸத்ருக பிமா யகூலூன். நபியே, அவர்கள் பேசுறதுனால உங்க கல்வி இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியுது நபியே. பெருமானார் மனிதர், அவங்க பேசுறதுனால ரசூலுல்லாஹ் கல்வி இருக்குதாம், அல்லாஹ்வுக்கு தெரியுதாம். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வ கும் மினஷ் ஸாஜிதீன். நபியே, ட்ரீட்மெண்ட் நான் சொல்றேன். தஸ்பீஹ் செய்யுங்க, அல்லாஹ்வை புகழுங்க, சஜிதாவுல விழுங்க, எல்லாம் கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிரும். ரஹ்மான் பெருமானாருடைய கல்புக்கு பதில் கொடுக்கிறான். வலக்கது நஅலமு, எங்களுக்கு திட்டமா தெரிகிறது, அன்னக யதீகு ஸத்ருக், உங்க கல்வி இருக்குது என்று தெரிகிறது. பிமா யகூலூன், அவங்க உங்களுக்கு எதிராக வந்து பொய்யன் அப்படின்னு பேசுறாங்க, சூனியக்காரன் என்று பேசுறாங்க. நீங்க பொய் சொல்லவே இல்லை, உங்களுக்கு பொய் சொல்லவே தெரியாது, நீங்க சூனியம் செய்யவே இல்லை, நீங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அள்ளி வீசுறார்கள் உங்களை கொண்டு போய், அதாவது ஒரு இடத்துல வைக்கிறாங்க, சாப்பாடு தரமாட்டேன்றாங்க, உங்க சாக்களை அடிக்கிறாங்க. இதை விட ஒரு பெரிய விஷயமா பெருமானாருக்கு இருந்துச்சு? அதுதான் மறுமை. பெருமானார் அதை பேசுற நேரம் தான் பெருமானார் முகம் சவக்கும், குரல் உயரும், அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்துல பயம் நேரடியா தெரியும். நானும் நீங்களும் பேசுற நேரம் மறுமையை பயந்துக்கோங்கன்னா உங்களுக்கு எதுவும் வராது. பெருமானார் வாயால பேசல, தண்ட கண்ணால் பேசினார்கள், தண்ட முகத்தால் பேசினார்கள். அமர்ந்திருந்த தோழர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பயந்து கொள்ளுங்கள், மறுமையை அஞ்சு கொள்ளுங்கள் என்றார்கள். ஒரு தோழர் அறிவிக்கிறார், தோழர்கள் எல்லாம் பெருமானார் முதல் முறை சொல்ல, இரண்டாவது முறை குரல் உயர்கிறது, மறுமையை அஞ்சு கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். மூன்றாவது முறை பெருமானார் சொல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய குரல் உயர்ந்து விட்டது. தோழர்களுடைய கைகள் எல்லாம் முகத்தை மறைத்து கொண்டது, தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார்கள். அதிபயங்கரமான ஒரு எச்சரிக்கை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மணித்தியால கணக்கு பெருமானார் பேசவில்லை, குரல் நிஜமாக உயர்கிறது, முகம் செவக்கிறது. பெருமானார் கண்களால் அந்த பயங்கரத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் பெருமானார் நாமசித்து பேசுகிற நேரம் அந்த பயங்கள் அவருடைய கல்புகள் உணர்கிறது. அந்த எச்சரிக்கை அவர்களை மாற்றுகிறது. அவர்கள் செய்த விபச்சாரத்தை அவர்கள் விடுகிறார்கள், அவர் செய்த பாவக்கான காரியங்களை எல்லாம் விட்டு விடுகிறார்கள். மறுமைக்காக தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி தன்னை சரி செய்து கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரச்சனை இங்கதான். எங்களுக்கு இந்த மாதிரியான மறுமையை பயந்து கொள்ளுங்கள் என்ற செய்திகள் 1000 வாட்டி கேட்டிருக்கிறோம். நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று கேட்டிருக்கிறோம். ஆனால் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று கேள்விப்பட்டு கொண்டு நரகத்துக்கு போகிற சில காரியங்களை செய்கிறோமே, அந்த காரியங்களிலிருந்து விடுபட்டு தௌபா செய்து நாமும் அந்த மாதிரி இறையச்சமுடையவர்களாக மாற என்ன செய்ய வேண்டும்? இந்த உரை உங்களுக்கு மட்டுமல்ல, பேசுகிற எனக்கும் சேர்த்துதான், கேட்கிற எல்லோருக்கும். நாம் எல்லோரும் பலகீனமானவர்கள். இந்த நிலைமையிலிருந்து நாம் மாற வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானுகுவத்தால் அந்த பயத்தை நமக்கு கல்புக்கு தர வேண்டும். அல்லாஹ் தெரிவு செய்த அடியார்களுக்கு அந்த பயத்தை கொடுக்கிறான். இதற்கு நாம் அதை திரும்ப திரும்ப படிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எச்சரிக்கை எல்லாம் எப்படி செய்தார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த அடிப்படையை தான் எனக்கு புரிய வைக்கணும். பெருமானார் இந்த எச்சரிக்கை எப்படி செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, மக்களே, நான் நரகத்தை பேசிட்டேன், இதுக்கு மேல நரக டாபிக் எடுக்க மாட்டேன். மக்களே, நான் ஜன்னாவை பேசிட்டேன், இதுக்கு மேல ஜன்னா டாபிக் எடுக்க மாட்டேன். சகோதரர்களே, தாய்மார்களே, பெருமானார் மரணிக்க 5 நாட்கள் எஞ்சிருக்கிற நேரம் ஆயிஷா அம்மா வீடியோ பண்ணின மாதிரி காட்டுறாங்க. பெருமானாருக்கு அன்றைக்கு இயலாது, கடுமையான சூடு. தோழர்கள் தான் அன்றைக்கு குளிப்பாட்டினார்கள். பெருமானாரை இறுதியாக தோழர்கள் குளிப்பாட்டின நாள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு 7 கிணறுல இருந்து தண்ணீர் கொண்டாந்தாங்க. 7 கிணறுல 7 குளிர் இருக்கு. மதியனால ஒவ்வொரு கிணறுல ஒவ்வொரு அதாவது டெம்பரேச்சர் இருக்கு. பெருமானார் தலையில ஊற்றினார்கள். பெருமானார் அமர்ந்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய தலை மெல்ல மெல்ல குளிர ஆரம்பிக்கிறது. ரசூலுல்லாஹ் ஒரு போர்வையை போத்தி நடுங்கிக் கொண்டு, ஆயிஷா, நான் ஒப்பந்தம் வாங்க போகிறேன் என்றார்கள்.
ஆயிஷா, நான் ஒப்பந்தம் வாங்க போகிறேன். பெருமானார் இந்த உம்மத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை கொஞ்சம் பாருங்க. மக்களிடம் வந்து பெருமானார் மிம்பர்ல ஏறி உட்கார்ந்து அந்த மக்களுக்கு இதுக்கு பிறகு என்ன நடக்க போகிறேன்னு திரும்ப சொல்கிறார்கள். எந்த தோழரும் திரும்ப கேட்கவில்லை, யா ரசூலல்லாஹ், நீங்கள் எப்ப பிரச்சாரத்தை தொடங்கினீர்களோ அன்றைக்கு நரகம் என்று பேசினீர்கள். இன்றைக்கு அதே தலைப்பா யா ரசூலல்லாஹ்? தஜ்ஜாலை பத்தி நீங்கள் எப்பளோ பேசிட்டீங்களே யா ரசூலல்லாஹ், இன்றைக்கும் தஜ்ஜால் தானா யா ரசூலல்லாஹ்? இன்றைக்கு மறுமை நாளா யா ரசூலல்லாஹ்? இதுதான் எங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம். நாம் ரசிக்க தலைப்பு கேட்கிறோம், அவர்கள் வாழ தலைப்பு கேட்டார்கள். தன் வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ள தலைப்பு கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், நான் என்ன பண்ணணும் எனக்கு சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ், உங்க வாயால் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கொள்கிறேன் யா ரசூலல்லாஹ், நான் என்ன மாற்றம் செய்ய வேண்டும் யா ரசூலல்லாஹ்? பெருமானார் ஒரு தோழரை பார்த்து ஒன்றை சொன்னால், நீங்கள் தஹஜ்ஜுத் தொழ வேண்டும் என்று சொன்னால், வாழ்நாளிலே என்றைக்கும் தவறாமல் தஹஜ்ஜுத் தொழுவதற்காக வேண்டி அவர் நியத்து வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை காதால் கேட்டு கல்வியில் ஆழ பதித்துக் கொண்டார் என்றால், அவருடைய கல்வியில் அந்த பயம் இருந்தது. அல்லாஹ் கோபித்து விடுவான் பயம் இருந்தது. சைக்காலஜிக்கலி, உளவியல் ரீதியாக இந்த பயத்தை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று கேட்டார். இதுக்கு சொல்லுவாங்க மனசுல பேலன்ஸ் பண்ணணும்வாங்க. அதாவது அந்த எச்சரிக்கைகள் சம்பந்தமான விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, பெருமானார் தன்னுடைய மரண தருவாய் வரைக்கும் அதை சொன்னார்கள். சகோதரர்களே, அதே விதத்தில் நாம் என்ன பண்ணணும்னா, திரும்ப 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 நாம் அதை கேட்கிற நேரம் மனசுக்குள்ள அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அந்த பயமும் ரெண்டுமே நம் மனசுல போய் பதிய ஆரம்பிக்கும். நம்ம பிள்ளைகளுடைய மனசுலையும் பதியும். நமக்கு என்ன நடந்திருக்குதுன்னா, அந்த பயம் பத்தாது. அந்த பயத்தை விட நம்ம ஆசை கூட. வட்டியில கை வச்சா பயங்கரம் தான், ஆனா வட்டியில கை வைக்காம வீடு கட்ட முடியாது. நமக்கு வீடு கட்டுறது அதை விட முக்கியம். நமக்கு கபர் ஞாபகம் வர்றது ரொம்ப கம்மி. கபர்ல போய் யாருமே இல்லாத இடத்துல அந்த 6 அடியில இருட்டுல நம்மளை விட்டுட்டு போயிருவாங்களே, அதை நினைச்சு பார்க்கறது நம்ம கம்மி. பெருமானார் சபையில என்ன மாற்றம் நடந்துச்சு தெரியுமா? அதே தலைப்பு. சஹாபாக்கள் சோர்வை அடைந்து போகவே இல்லை. பொதுவாக ஒரு முஃமின் அப்படி சோர்வை அடைய மாட்டான். திருக்குர்ஆனை எடுத்துக்கொண்டா சூரத்து, அதாவது பல சூறாக்களில் சூரத் தாஹா எடுங்க, ஷுஆரா எடுங்க, கஸஸ் எடுங்க, குர்ஆனில் உள்ள பல இடங்களில் மூசா நபி, அதே மூசா நபி, திரும்ப அதே மூசா நபி. அல்லாஹ் ஒரு நபியை சொல்ல இயலாதா? எவ்வளவோ வரலாறுகள் இருக்கிறது. அல்லாஹ் திரும்ப திரும்ப ஒன்றை ஏன் சொல்கிறான் தெரியுமா? புதுசா படிச்சு தர விரும்பல. ஒரு ஆள்கிட்ட இருக்கிற பாடமே உங்களுக்கு படிக்க இயலாது, 100 பேர்கிட்ட படிக்கிறதா? இந்த ஒன்றை திரும்ப படிங்க, இந்த ஒன்றை திரும்ப படிங்க. ஃபதக்கிர், ஞாபகப்படுத்துங்கள் நபியே, சொல்லி கொடுங்கள் என்று சொல்லவில்லை அல்லாஹ். புதுசா ஒன்றை சொல்லுங்க. ஃபதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்க. ஞாபகப்படுத்துறது மூமின்களுக்கு பயனளிக்கும். சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம ஞாபகப்படுத்தணும். கபரை பத்தி திரும்ப படிக்கணும், அடுத்த வாரம் திரும்ப படிக்கணும், மறுமையை திரும்ப படிக்கணும், நம்ம புள்ளைய உட்கார வச்சு படிப்பிக்கணும். அதுதான் சஹாபாக்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். திரும்ப திரும்ப பயம் போய் பெருமானார் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்றாலே தேம்பி தேம்பி அழுகிற அளவுக்கு பயம் உச்ச கட்டத்துக்கு வந்துட்டு, நமக்கு வேண்டியது தலைப்பு மாற்றம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமையை பத்தி எத்தனை வாட்டி அதான் தலைப்பு நிறைய போட்டாச்சு. மறுமை இல்ல, திரும்ப மறுமை, திரும்ப கபர், திரும்ப மரணம், இது திரும்ப 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 வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா, நான் நினைக்கிறேன் நம்மளை சோதிக்க விரும்பிட்டான். அவனுடைய அன்பு வரணும்டா. இவங்கெல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் ஃபேன் இல்லாம இருக்கிறாங்கன்னு பார்ப்போம், அப்படி நாடிட்டான் போலங்களா. எங்களை விட ரொம்ப கஷ்டத்துல பலஸ்தீனத்தில் உள்ளவர்கள் இருக்கிறாங்க. நம்ம வாயால சொல்றோமா, நிஜமா நடக்கிறோமான்னு பார்க்கிறான்ல. அந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறார்கள். அந்த கஷ்டம் இன்னைக்கு பள்ளிக்கு வந்ததுக்கு பிறகு ஃபேன் இல்லாம கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்பயும் அல்லாஹ்வை நேசிக்கிறாங்களா? இல்ல, சும்மா சில நேரம் ஏர் கண்டிஷன் போட்டு இது மாதிரி 10 பள்ளி கட்ட வேண்டி வரும். ஏன்னா ஏசிக்கு வரவங்க கூட எப்ப மாஷாஅல்லாஹ் அப்படி ஏர் கண்டிஷன் போட்டா தொலை வந்தா பெரிய விஷயம் தான். அதிகமான பள்ளிகளுக்கு போறோம், முதல் 4 சஃபண்டா ஏசி பண்ணின்னு போறோம், 40 சஃபா மாறுது. இல்ல சும்மா இருக்கிறவங்க ஏசிக்குள்ள சரி இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறான் போல. பரவாயில்ல, எப்படி வந்தாலும் மாஷாஅல்லாஹ் பள்ளி நிறையுது, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய சோதனை அவ்வப்போது வரும், நாம் ரப்பு பக்கம் இருக்கிறோமான்னு பார்ப்பதற்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றா இப்ப நீங்க சொல்லுங்க, எச்சரிக்கை நமக்கு தேவையா? திரும்ப திரும்ப கேட்கணுமா?
ஏன்னா கல்வில இருந்து காணாம போற ஒரு சித்தாந்தத்தை திரும்ப போடணும்னா திரும்ப 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 போடுற நேரம் அது கல்வுக்குள் ஆழ பதிச்சிடும். தெரிந்த விடயம் தான் திரும்ப போடப்படணும். நமக்குள் ஒரு பயம் வரும். அல்லாஹ் கேட்டா மறுமை நாம் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற மாதிரி உணர்வு வரும். அல்லாஹ் நம்மளை பிடிச்சு நிப்பாட்டினா இப்பொழுது பாவம் செய்கிறோம், அல்லாஹ் மன்னிப்பான் நினைக்கிறோம், மறுமை ஞாபகம் வரவில்லை. அங்கதான் பிரச்சனை. ரசூலுல்லாஹ்வுடைய உரை நிகழ்த்தும் விதத்திலும் நாம் இப்பொழுது செய்கிற விதத்திலும் உள்ள வித்தியாசம். பெருமானார் மிம்பரில் ஏறினால் அங்கே தக்வா வரும், அங்கே நரகம் வரும், அங்க மறுமை வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லோரும் ஒரே ஒரு பயணத்தை மேற்கொள்கிறோம். அது அல்லாஹ்வை சந்திக்கிற பயணம், அல்லாஹ்வுடைய தீர்ப்பை நோக்கிய பயணம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கடைசி மனிதர் வரைக்கும் அந்த பயணத்தை நாம் மேற்கொள்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பயணம் தான் எச்சரிக்கை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவன் எச்சரித்ததை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய எச்சரிக்கையை நாம் திரும்ப ஒரு முறை கேட்பதற்கும் நம்முடைய நிலைமையை மாற்றுவதற்கும் இந்த தலைப்பு தரப்பட்டதாக நம்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நடக்க முன்னாடி எச்சரிக்கிறார். அல்லாஹ் இப்படி சொல்லலாம், மக்களே நல்லா இருங்க, நீங்க நல்லா வாழ்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜென்னா தந்துருவேன். இது பாசிட்டிவ் வே. இன்னொரு வே இருக்குது, தப்பு பண்ணினா தண்டனை தருவேன். இது எச்சரிக்கை. வாழ்த்து மட்டும் தெரிவிக்கலாம், ஏம்மா நல்லா வாழுங்கப்பா, இந்த சொர்க்கம் இவ்வளவு கட்டி இப்படி இருக்கும், கட்டிடம் இப்படி இருக்கும், நதி இப்படி இருக்குது மட்டுமே சொல்லலாம். அல்லாஹ் ஜென்னாவை பேசுறதோட நரகத்தையும் பேசியிருக்கிறான். மனித கல்புகளுக்கு ஆசை காட்டி மட்டும் பத்தாது, பயமும் கொடுக்கணும். அதனால நான் சொன்னேன், ஆசையும் பயமும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கல்புக்கு போட்டா மட்டும்தான் இந்த கல்பு நல்ல இயங்க ஆரம்பிக்கும். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் சொல்லுகிற மறுமை விசாரணை சம்பந்தமாக ஒரு சில ஞாபகங்களை திருப்பி உங்கள் மத்தியிலே எனக்கும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். பெருமானார் தொடங்கினார்கள், அது பயங்கரமான ஒரு நாள் என்றார்கள். பேசுகிற நான் அந்த நாளிலே அந்த சபையில் இருப்பேன். அருமை சகோதரர்களை நீங்களும் இருப்பீர்கள், சகோதரர்களை நீங்களும் இருப்பீர்கள், எங்களுக்கு முன் சென்றவர்களும் அங்கே இருப்பார்கள். அந்த நாள் ஜாலிகல் யௌமுல் ஹக். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றது உண்மையான நாள். லா நுகாதிர் மின்னும் அஹதா, உங்கள ஒரே ஒரு ஆளை கூட நாங்க விட்டுற மாட்டோம், எங்களுக்கு மறக்காது. அவர் இல்லை இவர் இல்லை, எல்லாரும் அந்த சபையில நிற்போம். மஹ்ஷர் மைதானம் நடக்குமா, எழும்புவோமா? அந்த நாளை பற்றி விவரிக்கிற நேரம் சொன்னார்கள், எப்படி தெரியுமா? எல்லோரும் திடீரென்று உலகம் அழிந்து விடும் என்றார்கள். அதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்களை நான் பேசவில்லை. அதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒவ்வொருவரையும் முளைக்க வைப்பான். எல்லாரும் முளைப்பார்கள். அந்த நேரத்தில் எல்லோரும் நிற்கிற நேரம், யாரும் உடுத்திருக்க மாட்டாங்க, யாரும் செருப்பு போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு குழந்தை பிறந்தா பெம்பஸ் போட்டா பிறக்கும், அதுக்கு எதுவுமே இருக்காது. ஆனா பிற்காலத்தில் அந்த குழந்தை தான் ஜனாதிபதி என்பாங்க. ஜனாதிபதி பிறக்க போக்குள்ள அணையாட துண்டு இல்லாம தான் பிறந்திருப்பாரு. இதே மாதிரி ஒரு அணையாட துண்டு இல்லாம செருப்பு இல்லாம எல்லோரும் பெரியவர்களாக, சின்ன குழந்தைகள் அல்ல பெரியவர்களாக அந்த இடத்திலே முளைப்பார்கள். எப்படி தெரியுமா குர்ஆன் சொல்லுது? செத்து போன வறண்ட போன பூமிக்கு நாங்க வானத்திலிருந்து தொளிக்கிற நேரம் எப்படி இந்த பூமி பச்சை பசேர் என்று முளைக்கிறதோ அப்படி அல்லாஹ் உங்களை முளைப்பீங்க. நீங்க எல்லோரும் எழும்புவீங்க, எல்லோரும் யா நப்சி யா நப்சி யா நப்சி என்று ஓடுவீங்க. என் ஆன்மாவை என் ஆன்மாவை என் ஆன்மாவை என்று எல்லோரும் ஓடுவீங்க. ஆயிஷா அம்மா குறுக்க நிப்பாட்டி, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, யாருமே உடுக்காட்டி எல்லாரும் நிர்வாணமா இருந்தா, ஏன்னா அவங்க கேட்கிறது வாஸ்தவம். இஸ்லாம் பெண்களுடைய தலைமுடியை மறைக்க சொல்லுது. அதாவது வெறும் இதை மட்டும் இல்ல, நெஞ்ச மட்டும் இல்ல, தலைமுடியை மறைக்கணுமா? அப்படி சொல்லுகிற மார்க்கம். மறுமையில ஒரு துண்டு புடவை இல்லாம ஒரு பொம்பளை இருப்பா, ஒரு ஆம்பளை இருப்பா, அவ்வளவு பேர் நிப்பாங்கண்டா. ஆயிஷா அம்மா கேட்கிற கேள்வி நியாயம், பெருமானார் கொடுத்த பதில் கொஞ்சம் பயங்கரம். ஆயிஷா அம்மா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒருவர் பார்த்து கொள்வாங்களே யா ரசூலல்லாஹ், பார்த்துருவாங்களே, இந்த துனியா அப்படியே, துனியாவுடைய வாழ்க்கை அப்படியே, அந்த கண்ணு அப்படியே தப்பா பார்த்துருவாங்களே, மறுமையில ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொள்வாங்களே யா ரசூலல்லாஹ், யாருக்கும் ஆடை இல்லாட்டி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா, அது எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா? ஆயிஷா, அது எப்படிப்பட்ட நாள் தெரியுமா?
யா நப்சி யா நப்சி யா நப்சி, என் ஆன்மாவே என் ஆன்மாவே என் ஆன்மாவே என்று ஒவ்வொரு ஆளும் புலம்புவார். அவருக்கு அவர் மட்டும்தான், வேற யாரையும் பத்தி அவருக்கு சிந்தனை வராது. யாருக்கும் யாரையும் தெரியாது. எல்லோரும் ஒரே நோக்கத்தில் ஓடுவார்கள். இன்றைக்கு என் நிலைமை என்ன, இன்றைக்கு என் நிலைமை என்ன, நான் நிரந்தரமா நரகத்துக்கு போறேனா, அல்லாஹ் ஜன்னாவுக்கு என்னை அனுப்புவானா, என் பட்டோட கதை முடிஞ்சிட்டு என்ற பயம் எல்லோருக்கும் இருக்கு. ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி. அந்த நேரத்தில் உம்மாவை கண்டா புள்ள ஓடிரும். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, தன் சகோதரனை கண்டு அடுத்த நானாவை கண்டு தம்பி ஓடிடுவார். ஏன்பா, கிட்ட வந்து ஏதாவது கேட்டு ஏன் நன்மையில ஏதாவது கேட்ட எங்க கொடுக்கிறது? ரெண்டு பேரும் சந்திச்சு ரெண்டு பேரும் செஞ்ச பாவத்துல மாட்டி கொடுத்தா, அந்த நேரத்துல உம்மா ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு பையன் பார்க்கிறான். உம்மா ஆஃப்டர் லாங் லாங் டைம் அம்மா. அந்த நேரத்தில் அவன் போய் அப்படி பிடிச்சி உம்மாவை கெட்டி பிடிப்பாங்க. அது உலகம், அது உலகம். வாப்பா 15 வருஷத்துக்கு பிறகு யூகேல இருந்து வர்றாரு, மிடில் ஈஸ்ட்ல இருந்து வர்றாரு, வாப்பா. அதை கண்ட ஷீருக்கு ரெண்டு பேருமே ஆனந்த கண்ணீரோட அங்கலாய்த்து அந்த இடத்துல மறுமையில மாமாவை கண்ட ஆஃப்டர் லாங் லாங் டைம் ஹவ் ஆர் யூ மாம் அப்படி பிடிச்சி நெருக்கி கட்டி பிடிப்பாங்கடா. உம்மா உம்மா ஒரே ஓட்டம், உம்மா மகனை கண்டு ஒரே ஓட்டம். அந்த நேரத்தில் பாசம் தெரியாது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி. யாரையும் தெரியாது. கண்ட இடத்துல ஒரே ரோட்ட மாறி ஓடுவார்கள் என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பயங்கரம். ஆயிஷா, அது பயங்கரம். தன்னை மட்டுமே தெரிகிற நாள். சகோதரர்களே, இந்த பள்ளிவாசலில் பேசுகிற நான், கேட்கிற நீங்கள் தயார்தானா? வெளி உலகத்துக்கு வேண்டுமானால் நாங்கள் நல்லவர்களாக நிற்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எங்க கல்விகளை அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அவன் எங்களை மன்னிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு கேட்கிறேன். நாம் ஜன்னாவுக்கு தகுதி வாய்ந்தவர்களா? அந்த சபையிலே நிற்கிற நேரம் அல்லாஹ் எங்களை பொருந்து கொள்வானா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் எச்சரித்தானோ அவைகளெல்லாம் தூர தள்ளி வீசிவிட்டு ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் நமக்கு செய்ய சொன்னானோ அதை விரும்பி விரும்பி செய்கிற அடியார்களா நாம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கேள்விக்கு திரும்ப 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 நாம் பதில் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்த அதிபயங்கரமான காட்சி சஹாபா பெருமக்களுக்கு பெருமானார் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிற நேரம் அவர்கள் மறுமையை நோக்கி போகாவிட்டாலும் அந்த சபையில இருந்து கொண்டே மறுமைக்கு பறந்து சென்றார்கள். அவர்கள் காணாமல் அந்த சன்னிதானத்தை பார்த்த மாதிரி உணர்ந்தார்கள். அது பயங்கரம் என்று நினைத்தார்கள். அவர்கள் கண்களால் கண்ணீர் ஓடிக்கொண்டு தாடிகளை நனைத்துக் கொண்டிருந்தது. பள்ளியிலே பெரியவர்கள் எல்லாம் அழுதார்கள். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபர்களை கடந்து போகிற நேரம் மையவாடியிலே அமர்ந்து இருந்து அழுவார்கள். கேட்டால், ஏன் உஸ்மான் அவர்களை அழுகிறீர்கள் என்று கேட்டால் சொல்லுவார்கள், இதை கடந்தால் அடுத்தது வெற்றிதானே. இந்த கபரிலே நாம் சிறப்பான தேர்ச்சி பெற்று விட்டால், கபருடைய விசாரணையை தப்பிவிட்டால் அதற்கு பிறகு நிரந்தரமாக எல்லாம் முடிந்து விட்டது. ரஹ்மானிடம் கேள்வி கேட்பானே, அதுக்கு என்ன பதில் என்று நினைக்கிற நேரம் நான் அழுகிறேன் என்று சொல்லுகிறார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எத்தனையோ மையவாடிகளை கடந்து போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன் நஸ்அலுல்லாஹ லனா வ லக்குமுல் ஆஃபியா. நாங்கள் கடந்து போகிற நேரம் சொல்லுகிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் கபர் வாசிகளே, எங்களுடைய உறவுகளே, காத்தாங்குடியில் வாழ்ந்தவர்களே, எங்களோட ஒரே தட்டிலுக்கு வந்து சாப்பிட்டவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த மையவாடியில் அடக்கப்பட்ட உறவுகளுக்கு சலாம் சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் முன்னாடி போய்விட்டீர்கள், உங்களுக்கு பின்னாடி நாங்கள் வரிசையில் நிற்கிறோம். நீங்கள் முன்னாடி போய்விட்டீர்கள். உங்களை மண்ணுக்கடியில் வைத்து மண்ணுக்கு மேற்பரப்பில் நிரந்தரமாக நாங்கள் வாழ வரவில்லை. நீங்கள் போன அதே மண்ணுக்கு நாங்கள் வரப்போகிறோம். வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன் நஸ்அலுல்லாஹ லனா வ லக்குமுல் ஆஃபியா. உங்களுக்கும் எங்களுக்கும் சேர்த்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கிறோம். முந்தி சென்ற உங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கிறோம், எங்களுக்கும் கேட்கிறோம் என்று மையவாடிகளை கடந்து செல்கிற நேரம் நமக்குள் அந்த உணர்வு வருகிறதா? மையத்தை கொண்டு போய் கபரில் வைக்கிற நேரம் இப்பதான் ஒரு சகோதரருக்கு பிரியாவிடை கொடுக்கும். உங்க ஊர்ல எப்படி எனக்கு தெரியாது, கண்ணால பார்த்திருக்கிறேன் சகோதரர்களே. மையத்துக்கு வந்தது எதுக்கு? அந்த இடத்துல நாமே வாட்ஸ்அப்ல பார்த்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ஓ போயிட்டு வர்றாரு அவர், போயிட்டு அடுத்தது நான் தான் சொல்லிட்டு இருக்கலாம். ஏன் கலந்து கொள்கிறோம் தெரியுமா? அந்த உணர்வு
அடுத்தது நானும் இப்படித்தான். பாப்பாவ மகன் தூக்கி கபரில் வைக்கிற நேரம் மகனுக்கு உணர்வு வரும். இன்னொரு நாள் என்னையும் தூக்கி கபரில் வைப்பார்கள் என்ற உணர்வையும் சேர்த்து இன்னொரு சகோதரர் முன்னாடி போகிற நேரம் இறைவிடம் தேம்பி தேம்பி அழுது, ரப்பே அவரை மன்னித்து விடு என்று நாம் திரும்ப திரும்ப அந்த அடியாருக்காக துவா கேட்பதற்கு தான் அந்த சபை. அவள நிலை என்ன தெரியுமா? மையவாடிக்குள் நுழைகிறோம், துவா தெரியாது, தெரிந்த துவா ஞாபகம் இல்லை, அல்லது ஓதினால் உணர்வு இல்லை. உள்ளக்குள் நுழைந்து ஆங்காங்கே நின்று அதுக்குள்ளேயும் பிசினஸ். சுபஹானல்லாஹ், இவ்வளவு நேரம் பிசினஸ் பேசினீர்கள், அதுக்குள்ளேயும் ஒருவர் இப்பொழுது பிரிந்து போயிருக்கிறார். நாளைக்குரியவர் நானப்பா, எந்த நேரம் என்று தெரியாது. எல்லோருடைய கையில சந்தூக்களை வைத்து நானும் போக வேண்டிய நாள் நெருங்கிறது. நேற்றை விட இன்றைக்கு, போன ஆண்டு நான் போன 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே வருவதற்கு முன்னாடி எனக்கு எவ்வளவு ஆயுளோ இப்பொழுது ரொம்ப குறைந்து விட்டது. ஏனென்றால் காலம் கடக்க நாம் கபருக்கு நெருங்குகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அடுத்த தடவை வருவேனா இல்லையா என்று தெரியாது. இதே முறையில் நாம் நெருங்கி 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 செல்கிற நேரத்தில் நமக்குள் அந்த உணர்வு வர வேண்டும். ஆனால் ஆங்காங்கே இருந்து ஒரு சகோதரர் அடக்கப்படுகிற நேரம், ஒரு தாய் அடக்கப்படுகிற நேரம், நாம் இறுதி கிரியைக்கு கலந்து கொள்ளும் என்று முகத்தை காட்டி வந்தோம் என்று சொல்வதற்காக வேண்டி வருகிறோம். நாம் எங்களை பார்த்துக் கொள்ளுங்கள், உங்க உம்மா ஜனாசாவுக்கு வந்தோம் என்பதற்கு பேர் காட்டுவதற்கு வருகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமது நிலைமை எப்படி இருக்கிறது? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த உணர்வை மாற்றி நிஜமான பயம் வர வேண்டும். மறுமை என்றால் ஒரு வகையான பயம் வர வேண்டும். இன்னமல் மூமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். மூமின்களுக்கு அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்பட்டால் கல்பு நடுங்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நடுங்கி நிற்கணும். ரப்பு ரஹ்மான் ரசூலுல்லாஹ் படம் பிடித்து காட்டுகிறார்கள். எல்லோரும் ஓடுவார்கள். அங்கே ஜனாதிபதிமார்கள் உடுப்பாட்டிருக்க மாட்டார்கள். யாரும் நபிமார்களுக்கு இல்லை, யாருக்கும் இல்லை. அல்லாஹ் தன்னுடைய தீர்ப்பை சொல்ல வருகிற நேரம் எல்லோரையும் ஒரே தரத்தில் வைப்பான். அல்லாஹ்வுடைய எல்லோரும் ஓடுவார்கள். யாருக்கும் யாரிடமும் பேசி பேரம் பேச முடியாது. லஞ்சம் கொடுத்து எதையும் செய்ய முடியாது. பணத்தை காட்டி எதுவும் செய்ய முடியாது. எந்த அரசியலும் அங்க நடக்காது. அல்லாஹ் வரப்போகிறான் மெசேஜ் வரும். எல்லோரும் ஓடுகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அங்க பல நிகழ்வுகள் நடக்கிறது. அவைகள் எல்லாத்தையும் நான் வரிசைப்படுத்தினால் நேரம் தாண்டி போவதனால் நான் ஃபாஸ்டாக ஒரு சில பாயிண்ட்டுகளை மட்டும் சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய வருகை எதிர்பார்த்து எல்லோரும் வருகிற நேரம் மலக்குமார்கள் களத்திலே இருப்பார்கள். இன்னும் அல்லாஹ் வரவில்லை. களப்பணியிலே வருகிறவர்கள் எல்லாம் மலக்குமார்கள் ஒரு புறமாகவும் இன்னொரு புறமாகவும் தள்ளுவார்கள். அவர்கள் வரிசையாக்குவார்கள். மலக்குமார்கள் அந்த இடத்தில் அணிவகுப்புகளை செய்வார்கள். எல்லாரும் எப்படி முஜ்ரிமூன், பாவிகள் அந்த இடத்திலே வருவார்கள், நல்லவர்கள் வருவார்கள், பாவிகள் எல்லாம் ஒரு புறம் தள்ளி. அல்லாஹ் வருவதற்கு முன்னாடி இவைகள்லாம் நடக்கும். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ரப்புல் ஆலமீன் வருவதற்கு முன்னாடி இந்த உலகத்தில் ஒவ்வொருவரையும் எடுத்து தீர்ப்பு கொடுக்கக்கூடிய, அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய அந்த பயங்கரமான நாள் அது சம்பவிக்கிற நேரத்தில் நடக்கும். மலக்குமார்கள் அதற்காக வேண்டி கிரவுண்டை செட்டப் பண்ணுவார்கள். ரப்பு வரப்போகிறார், ரப்பு வரப்போகிறார். எல்லோரையும் பெருமானார் சொன்னார்கள், நிறைய சொன்னார்கள். அந்த நேரத்தில் சூரியன் கொண்டு வந்து வைக்கப்படுகிற இடத்தை சொன்னார்கள். மக்கள் தாகத்தில் துடிப்பதை சொன்னார்கள். வேள்வையில் மூழ்குவதை சொன்னார்கள். பெருமானார் தன் கையிலே ஹவுலுல் கௌதரிலே நின்று கொண்டு தண்ணீர் கொடுப்பார்கள். அந்த நேரத்தில் பெருமானாருடைய சுண்ணாவை பார்த்து 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 எடுத்து நடந்த தோழர்கள், பெருமானாருக்காக வேண்டி அவமானப்பட்டவர்கள், பெருமானாருக்காக வேண்டி கேவலப்பட்டவர்கள், பெருமானாருக்காக வேண்டி திட்டு வாங்கியவர்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை எடுத்து நடங்கியவர்கள், அவர்கள் அந்த சபையிலே வருகிற நேரம் பெருமானார் தன் கையால் கொடுப்பார்கள். பெருமானார் முகத்தை பார்த்து சிரித்து கையில இருந்து தண்ணீரை எடுத்து குடிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ஒரு சந்தோஷத்தையும் அங்கே வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் இந்த உம்மத்தை சார்ந்தவர்கள் அங்கே வருவார்கள். உம்மத்தை சார்ந்தவர்கள் வருவார்கள். மலக்குமார்கள் இப்பொழுது ஆங்காங்கே பாதுகாப்புக்கு எல்லாம் நிற்பார்கள். மலக்குமார்கள் அங்கு நின்று அந்த வரக்கூடியவர் ரசூலுல்லாஹ் கிட்ட போகாமல் நிப்பாட்டுவார்கள். இது புகாரிலே நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்லுவார், உம்மத்தி உம்மத்தி உம்மத்தி, என் உம்மத்தப்பா விட்டுருங்க விட்டுருங்க என்று உம்மத் என்பார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அதாவது அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கோபத்தை பாருங்கள். என்ன செய்வான் தெரியுமா? மலக்குமார்கள் சொல்லுவார்கள்,
ஏலாது. நபி தன்னிடம் விட சொல்லுகிறார். மலக்குமார்கள் சொல்லுவார்கள், இன்னக்கலா தத்ரி மா ஹதசு பஅதக். நபி உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. நீங்க மௌத்தான பிறகு தீனை மாற்றினார்கள். நபி தீன் என்ற பெயரை வைத்து புதுசாக சேர்த்தார்கள். உங்க கிட்ட கூட விடுவதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. பெருமான் சொல்லுவார், வேண்டாம் என்பார்கள். இந்த உம்மத்தை சார்ந்தவர்களை வேண்டாம் என்பார்கள். ஹவுலுல் கௌதரில் தண்ணீர் கொடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தொழுங்கள். நீங்கள் நினைச்ச மாதிரி அல்ல, நான் தொழுத விதத்தை பார்த்து தொழுவுங்கள். ஹஜ் செய்கிற ரசூலுல்லாஹ் மரணிக்க 82 நாட்கள் மட்டுமே எஞ்சிருக்கிற நேரம் சொன்னார்கள். அதாவது மக்களே, என்ன ஹுதுவன்னி மனாசிக்கும், என்னிடத்தில் இந்த ஹஜ்ஜை எடுத்துக்கொள்ளுங்கள், நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க, மாத்திராதீங்க மக்களே, மாத்திராதீங்க மக்களே. ஒவ்வொன்றாக அணுவணுவாக ரசூலுல்லாவை பின்பற்றியவர்கள் சாதாரண போய் ரசூலுல்லாவை பார்த்து சிரித்து அவர்கள் கையில் இருந்த தண்ணீரை எடுப்பார்கள். இது ஒரு புறம் நடக்க, அந்த தண்ணீர் குடித்தவர்களுக்கு தாகமே வராது. இன்னொரு புறமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரப்போகிறான் என்ற தகவல் வரப்போகுது. எல்லோரும் அந்த சபையில் அமைதியாக நிற்பார்கள். அல்லாஹ் வருகிற நேரம் எப்படி தெரியுமா? இதெல்லாம் கண்ணு முன்னாடி எடுத்துக்கொள்ளுங்கள். வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. ஒரு ராஜா, ஒரு ஜனாதிபதி வருகிற நேரம் முப்படையும் அணிவகுத்து நிற்பார்கள். ஒரு ஜனாதிபதி தன் கார்ல இருந்து இறங்கி வருவார். அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி அல்ல. வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. எத்தனை மலக்கு என்ன போறீங்க? எத்தனை மலக்கு இருக்கிறார்கள்? மலக்குமார்கள் எல்லாம் லைனாக அணிவகுத்து நிற்பார்கள். ரப்பு வரப்போகிறான் என்ற தகவல் வரப்போகிறது. ரப்புடைய வருகைக்காக வேண்டி அவர்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்பார்கள். வஜாஅ ரப்புக. அந்த விசாரணை ஆரம்பிக்க போகிற பயங்கரமான நேரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சபையிலே நான் இருப்பேன், நீங்கள் இருப்பீர்கள். அல்லாஹ் என்னை மன்னிக்கணும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும், அல்லாஹ் எங்களை தூய்மைப்படுத்தணும், அல்லாஹ் எங்களோடு பேசணும், அல்லாஹ் எங்களை கௌரவப்படுத்தணும், அல்லாஹ் எங்களை இழிவுபடுத்தக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சபைக்கு எஜமானன் இன்னும் வரவில்லை. இப்பொழுதுதான் அரிசி கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. மலக்குமாருடைய அனுபவிப்பு நடக்கிற நேரம் அல்லாஹ் சன்னிதானத்துக்கு வருவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார். ஆனா இங்க யாருக்கும் பார்க்க இயலாது. இந்த கண்ணால் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. இந்த கண்ணால் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. அல்லாஹ் சன்னிதானத்துக்கு வருவார். வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம். நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும். பெருமானாருக்கு தாங்க முடியவில்லை. பெருமானார் அழுதார்கள். அது பயங்கரமான நேரம். தூக்கி வீசப்பட்டால், என்னுடைய பிள்ளை தூக்கி வீசப்பட்டால், பிள்ளையை வைத்து வாப்பா தூக்கி வீசப்பட்டால் அது பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது நடக்குமா நடக்காதா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவசைத்து பேசி எந்த வார்த்தையும் நடக்காமல் இருந்ததில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தோழர்கள் திரும்ப திரும்ப கேட்கிறார்கள், என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ் வருகிற நேரத்தில் எல்லோரும் மூர்ச்சிட்டு விடுவார்கள். யாரும், எந்த ஜனாதிபதியும், எந்த பணக்காரரும், எந்த பெரியவரும் அங்கே விழிச்சு நிற்க மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லோரும் மூர்ச்சியாகி விழுந்து விடுவார்கள். அதுதான் அல்லாஹ் வந்ததுக்குரிய அடையாளம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்திலே முதலிலே எழுந்து ரசூலுல்லாஹ் பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மகாமம் மஹ்மூதா என்ற இடத்திலே அல்லாஹ் என்னை எழுப்புவான் என்றார்கள். அது மிக பெரும் அந்தஸ்து என்றார்கள். மிக பெரும் அந்தஸ்து. அதுக்குத்தான் நாங்கள் கேட்கிறோம் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா வபஅத்ஹு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்த. நீ வாக்களித்த மகாமம் மஹ்மூதல் அவர் எழுப்பு. பெருமானார் எழும்பி நிற்பார். அவர் சொன்னார், யாரும் எழுந்து நிற்க மாட்டார்கள். ஆனால் அரிசியில் ஒரு ஓரமாக மூசா எழுந்து நின்றார். அவர் எனக்கு முன்னாடி எழுந்து நின்றாரா அல்லது அவர் மயங்கி விழவே இல்லையா எனக்கு தெரியாதுன்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரே ஒரு நபர் நிற்கிறார். இந்த உலகத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாமோட அல்லாஹ் பேசினான். கல்லமல்லாஹு மூசா தக்லீமா. அல்லாஹ் மூசாவோட பேசினார், மூசா அல்லாஹ்வோட பேசினார். அடுத்த ஆசை என்ன?
அடுத்த ஆசை என்ன? ஒரு ஆணும் பெண்ணும் பழகுற நேரம் முதல்ல டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் பேசுவாங்க, அப்புறம் சந்திக்கணும் என்பார்கள். அதுதான் ஆசை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு பேசுற நேரம் அவர் சொன்னார், ரப்பே ரப்பே, உன்னோட பேசினது ஓகே, எனக்கு உன்னை பார்க்கணும் என்று கேட்டார், உன்னை காட்டு என்று கேட்டார். அல்லாஹ் சொன்ன, மூசா என்ன உன்னால பார்க்க முடியாது. இந்த காதுக்கு எல்லா சத்தமும் கேட்காது. எங்களை விட சில பறவைக்கு சத்தம் கேட்கும், இந்த கண்ணை விட சில விலங்குகள் பார்க்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு 20 to 20,000 ஹெர்ட்ஸ் தான் கேட்கலாம். 21,000 ஹெர்ட்ஸ் சத்தத்தை போட்டா நமக்கு கேட்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன அல்லாஹ் பார்க்க இயலாது. பார்க்கணுமா? அந்த மலையை பாரு மூசாண்டான், என் தஜல்லி வருமண்டான், 7 மண்டா பாரண்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை பார்க்க வஹர்ர மூசா ஷைகா, மூசா மயங்கி விழுந்து விட்டார். ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன், அவன் எவ்வளவு பெரியவன். அவன் அடியார்களோட கொஞ்சி பேசியதுக்கு அவன் மிகவும் பெரியவன். அவன் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவனுடைய படைப்பு எவ்வளவு விசாலமானது. அதனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மூசா மயங்கி விழுவாரா இல்லையா என்று அல்லாஹ் எனக்கு சொல்லவில்லை. இப்பொழுது சன்னிதானத்தில் அந்த பயங்கரம் ஆரம்பிக்கிறது. எல்லோரும் நிற்பார்கள். அந்த நேரத்தில் பாவிகள் தங்களுடைய தலைகளை எல்லாம் குனித்து கொண்டு நிற்பார்கள். ரப்பனா அப்சர்னா வஸமிஅனா ஃபர்ஜஅனா நஅமல் சாலிஹா இன்னா முகினூன் சொல்லுவார்கள். ரப்பே, அத்தனையும் பார்த்து விட்டோம், அத்தனையும் கேட்டு விட்டோம், கொஞ்சம் துனியாக்கு அனுப்பியா அல்லாஹ், அத்தனையும் கரெக்டா செய்வோம். அந்த வார்த்தை எங்க நாவல வரக்கூடாது சகோதரர்களே. யா அல்லாஹ், எங்களை அந்த இடத்தில் அல்லாஹ் சொல்ற நோ சான்ஸ். அவர்கள் தலைகளை எல்லாம் குனிப்பார்கள், அவர்களுக்கு நிமிர்ந்து பார்க்க முடியாது. தன் ரப்புக்கு முன்னாடி தலைகளை குனித்த வண்ணம் இருப்பார்கள். ரப்பே, அத்தனையும் பார்த்து விட்டோம் என்பார்கள், ரப்பே அத்தனையும் கேட்டு விட்டோம் என்பார்கள். எங்களுக்கு ஒரு அவகாசம். அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணி விடுவான். அதுக்கு மேல் நோ சான்ஸ், நோ சான்ஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபிரௌனும் ஈமான் கொண்டான், ஃபிரௌனும் ஈமான் கொண்டான். ஆமன்து பி ரப்பி மூசா வ ஹாரூன் என்று சொன்னான். மூசாவுடைய ஹாரூனுடைய ரப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றான். அல்லாஹ் சொன்னான், ரிஜெக்ட் மிஸ்டர் ஃபிரௌன், ஃபிரௌன் ரிஜெக்ட். உனக்கு ஜன்னாத்துகளை தந்தேன், உனக்கு பெரும் தோட்டங்களை தந்தேன், குனூஸ் புதையல்கள் உனக்கு தாராளம். இன்றைக்கு உள்ளவன் ஆச்சரியப்படுறான், அந்த தங்கத்தை போட்டா நம்ம பொம்பளை குடிஞ்சுதான் நிற்பான், அந்த முதுகெலும்பே தாங்காதான். அப்படி தங்கம் என்று தொல்பொருள் ஆய்வாளர், எங்க ரோட்ல போறவன் சொல்லல, தொல்பொருள் ஆய்வாளர் சொல்றான். தங்கத்தில் அந்த அளவுக்கு கட்டிட கலை என்றால், அதான் சொல்றேனே, உலகத்துல அதிசயத்தை பட்டியல் போற நேரம் அவன் கட்டின பிரமிடை இன்றைக்கு எப்படிப்பா நாங்க கட்டுறது வெடிப்பு போகுது. 3000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது இன்னும் வெடிப்பு வரல. ஒரு சிலது வெடிப்பு இருக்குதா? 3000 இயர்ஸ்ல காத்தாங்குடியில் எங்கேயாவது ஒரு கட்டிடம் இருக்குமா? ஃபிரௌன்கள் கட்டின கட்டிடம் என்ன, டெக்னாலஜி என்ன, அதுக்குள்ள உள்ள இன்றைக்கு ரூட்டை கண்டுபிடிக்கலாம் இருக்குது. அது எப்படி சிஸ்டத்துல கட்டிருக்கிறான். அதாவது இன்றைக்கு உள்ளவன் சிமெண்ட்டை வச்சு இப்படி கட்டுறான், இந்த ஷேப்ல கட்டிருக்கிறான். இன்றைக்கு உடைஞ்சு உழல்லண்டா, மின் தாக்கினா மின்ன உறிஞ்செடுக்குதான், என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறான். உலகத்துல 7 அதிசயத்துல ஒன்றண்டா. அவன் அதை பண்ணினான்னு குருவான் சொல்லுது. மூசா எங்க அல்லான்னு கேட்டா மேலண்டானா. ஆமான், கட்டிடா கட்டிடத்தை மேலே ஏறி கொஞ்சம் அல்லாவை பார்ப்போண்டு. இந்த அளவுக்கு கட்டிட கலையில ஆமான் கட்டினதுக்கு பிறகு மேலே ஏறி மூசா ஒரு ரப்ப காணல மூசாண்டானா. ஜோக் பண்றதுக்கு எல்லையை தாண்டி ஜோக் பண்ணினா. ஆனா ரப்புக்கு முள்ள ஆளாண்டான், நான் தான் உங்க ரப்பு வேண்டாம், என்ன தாண்டி யாரும் இல்லைன்னா. வஹாதிகள் அண்ணா தஜ்ரீமின் தஹதி, நைல் நதி ஓடுது, நீல நதி ஓடுது. இந்த நதி எனக்கடியால ஓடுற ஏண்ட நதி என்றான். என்ன இருமாப்பு பேச்சு. புடிக்கிற நேரம் அல்ல துட்டிக்கிறான் கடல்ல. யாருக்கும் தெரியாது. ஃபிரௌன் மைக்க பிடிச்சு பேசல, சரண்டர் ஆகுறான். ஆமன்து பி ரப்பி மூசா வ ஹாரூன், மூசாட ரப்பை ஏற்றுக்கொள்றேன். மூசா சொன்ன ரப்பு எத்தனை வேலை ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹ் சொல்றான், சான்ஸ் காலி. தொண்டக்குழிய உசுர அடைச்ச பிறகு ஈமானுக்கு வேலை இல்லை. இப்ப நமக்கெல்லாம் அந்த சான்ஸ் இருக்குது.
இன்னும் சான்ஸ் இருக்குது. யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். என்னுடைய அடியார்களை அல்லாஹ் கூப்பிடுகிறான். உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டு நாசமா போனவர்கள் என்று அல்லாஹ் கூப்பிடல. யா இபாதி, யா இபாதி, என் அடியார்களே, என் அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை நம்பி கிடக்காதீங்க, கேளுங்க, மன்னிக்கிறேன். இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம், அவன் மன்னிக்க கூடியவன், அவன் ரஹ்மான், அவன் ரஹீம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். ஃபிரௌனுக்கு அந்த சான்ஸ் இல்லை. காலி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அதிபயங்கரமான ஃபிரௌனுடைய இதுக்கு பிறகு எல்லாத்தையும் கொடுத்த அல்லாஹ் அதை அல்லாஹ் ஃபிரௌனிடம் ஏற்றுக்கொள்ளல. அதுல ஒரு ஆச்சரியத்தை சேர்த்து சொல்லணும். அதுல ஆச்சரியம் என்ன? இது 1976 நினைக்கிறேன். 76ல் டாக்டர் மோரிஸ் புக்கே, பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு மிக பெரும், அதாவது வைத்திய துறையில் புகழ் ஏந்தவர்களுக்கு தான் இந்த வேலையை கொடுப்பாங்க. ராயல் மம்மி மியூசியம் ஹால் ஈஜிப்டில் இருக்குது. இந்த ஈஜிப்டில் உள்ள இந்த மியூசியம் ஹாலுக்கு அதில் நிறைய மம்மிஸ் வச்சிருக்கிறாங்க. யாருன்னா அந்த காலத்து ராஜாமார்கள் செத்தத்துக்கு பிறகு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிக்கிறான். அந்த மருந்தை போட்டால் உடம்புக்குள்ள உடம்பு அழுக்காது. அதான் எம்பாம் பண்ணுற மாதிரி மெத்தட். அது உடம்பு அழுக்காது. அழுக்காம விட்டா ஒரு வேலை பண்ணலாம். என்ன வேலை பண்ணலான்னா, இன்றைக்கு ஒரு முள்ள எலும்பு எடுத்துட்டிங்கன்னா அந்த எலும்புக்கு டெஸ்ட் பண்ணிட்டோன்னு வைங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம்னா இது எவ்வளோ காலம் பழமேன்னு சொல்லலாம். ஒரு ஆளை மேலே இது கீழே தள்ளி விட்றோன்னு வைங்க, தள்ளி விட்டவர் கீழே விழுந்துட்டாரு, செத்து போயிட்டாருன்னா இவங்க ஆட்கள் சொல்றாங்க, இல்ல அவர் தான் பாஞ்சாரு. இப்ப அட்டாப்சிக் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை எடுத்து பார்த்தா சொல்லுவாங்க, இவர் சாகுறது இத்தனை மணிக்கு, சாக முன்னாடி இதை சாப்பிட்டாரு, அவரா உழல்ல, அவரை தள்ளி விட்டுருக்கிறாங்க, தள்ளி விட்ட ஃபோர்ஸ் இப்படி, அந்த கை இப்படி, எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இன்றைக்கு அணுவணுவா ஒரு கொலை நடந்தா பிடிச்சதுல இருந்து, ஆள்ல இருந்து, பாஞ்சத்துல இருந்து எல்லாமே சொல்லலாம். இது கொலையா தற்கொலையான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு டெவலப். ஸோ மம்மிகளை எடுத்து பார்த்தா ஒரே ஒரு மம்மி அது ரொம்ப டிஃபரெண்டா இருக்குது. அதுல நீங்க பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி உங்களுக்கு தெரியும், சில தலைமுடிகளும் எஞ்சிருக்குது. ஒரு சிலது ஒரு மம்மி 99% இது ஃபிரௌனா இருக்கலாமான்னு சந்தேகப்படப்படுது. எனக்கு 100% அல்லாஹ் சொல்லாம சொல்லல. ஸோ 99% என்ன அந்த மம்மி அது மருந்து போடப்பட்ட ஒரு மம்மி அல்ல. இது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்து டாக்டர் மாரிஸ் புக்கேலுக்கு ரெட் கார்பெட் போடப்பட்டு மிக பெரும் கௌரவத்தோட ஃப்ளைட்டில் அந்த மம்மி ஆய்வுக்காக வேண்டி பிரான்ஸுக்கு அனுப்பப்படுகிறது. லேபரேட்டரிக்குள்ள போற சீஃப் டாக்டர் ப்ரொஃபசர் டாக்டர் மாரிஸ் புக்கேல் அதுக்குள்ள நுழைகிறார். அல்லாஹ் அவருக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்திருந்தான். மாரிஸ் புக்கேல் என்னோட பேசு, அது அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு. அவர் போனது மிக பெரும் ஒரு ஆய்வாளராக டெட் பாடியை லேபரேட்டரிக்குள்ள போட்டு, இந்த உலகத்தில் மிக பெரும் அநியாயக்காரன். அந்த அநியாயக்காரன் அல்லாஹ் சொல்றான், அல்யௌம நுனஜ்ஜிக பிபதனிக லிதகுன லிமன் கல்ஃபக ஆயா. இன்றைய நாளில் உன்னுடைய உடம்பை நான் பாதுகாப்பேன். பின்னாடி வர்ற மக்களுக்கு அத்தாட்சி 10வது அத்தியாயம் 91வது வசனம். இந்த நாளில் உன்னை பாதுகாப்பேன். எதுக்கு தெரியுமா? உன் டெட் பாடியை. அல்யௌம நுனஜ்ஜிக பிபதனிக, உன் உடம்பை பாதுகாப்பேன். ஒன்னை இல்ல உன் உடம்ப. லிதகுன லிமன் கல்ஃபக ஆயா. பின்னாடி வர்றவங்களுக்கு அது எவிடன்ஸா நிற்கும். துடிக்கிறவனை எப்படி துடிக்க பிடிப்போம், ஆட்டம் காட்டினவனை எப்படி பிடிப்போம் என்பதுக்கு எவிடன்ஸா நிற்கும். 1000 ஆண்டுகள் கடந்து விட்டது. மோரிஸ் புக்கே லேபரேட்டரிக்குள்ள போய் ஷாக் ஆகிறார். அவர் பயப்படுகிறார். அவர் லைஃப் சேஞ்ச் ஆகுது. வெளியே வந்தவர் மாறுகிறார். அவர் கைப்பட ஒரு புத்தகம் எழுதுகிறார். அன்றைக்கு லேப்ல என்ன நடந்துச்சு, அவருடைய சகாக்களோட லேப்ல உட்கார்ற நேரம் அவர் நிஜமாக பயந்து போனார். அவருடைய உலகத்தில் அந்த புத்தகம் உலுக்கி பிடிக்குது. டாக்டர் மாரிஸ் புக்கேலுக்கு ஒரு சாரார் ஏசுறாங்க, திட்டுறாங்க. அவர் வீரியமாக முன்னாடி வந்தார். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூல். அவர் ஷஹாதத்தை சொல்கிறார். டாக்டர் மாரிஸ் புக்கேல் பிரான்ஸ்ல ஏற்றுக்கொள்ளப்பட்ட டாக்டர் ரிஜெக்ட் பண்றாங்க. டாக்டர் மாரிஸ் புக்கேல தள்ளுறாங்க. அவர் ஒரு புக் எழுதுறார், குர்ஆன், பைபிள் அண்ட் மாடர்ன் சயின்ஸ். குர்ஆனும் பைபிளும்
மாடர்ன் சயின்ஸும் சேர்ந்து போகிறதா இல்லையா? என்ன சொல்லுகிறது? உலகத்தில் ஒரு பெரிய படித்தவர், பைபிளையும் படித்தவர், குர்ஆனையும் படித்தவர், அவருடைய வாழ்க்கை அந்த லேப்ல உட்கார்ற சில நிமிடங்களில் மாறுது. அவருடைய ரிப்போர்ட் வெளியாகுது. இந்த டெட் பாடி ஆச்சரியம் என்றார். approximately more than 3000 years, இது 3000 வருடங்களுக்கு முன்னாடி இது நீர்ல மூழ்கி செத்த டெட் பாடி என்றார். ரிப்போர்ட், ஷாக்கிங் ரிப்போர்ட். இந்த சாவு நீரில் கடல்ல மூழ்கி துடிக்க துடிக்க செத்த பாடி என்றார். ரிப்போர்ட் தெளிவா விளங்குது. அவருடைய ரிப்போர்ட், அவருடைய லங்ஸை பார்க்கிறார், ஸ்கின்னை பார்க்கிறார், சால்ட் டிபாசிட் வாங்க இருக்கு. அதாவது நீங்க நினைச்சத கூடாது கிலோ கணக்கில் சால்ட் உப்பு இருக்குதுண்டு. அந்த உப்பு டிபாசிட் என்று சொன்னா உப்பு அந்த டைம்ல உப்பு போய் சால்ட் டிபாசிட் ஆகிற டைம்ல செத்திருக்கிறாங்கடா சொல்லுவாங்க. இது கடலில் நடந்த மரணம். அதுக்கு லங்ஸ்லையும் எவிடன்ஸ் இருந்துச்சு, ஸ்கின்லையும் எவிடன்ஸ் இருந்துச்சு. இது கடல்க மூழ்கடிக்க எல்லா மம்மிஸையும் செக் பண்றாரு. நோ, ஒரே ஒரு மம்மி டாக்டர் மாரிஸ் புகேல் அன்றைக்கு ஷாக் ஆகிறார். அவர் வெளியே வருகிறார், தேடுகிறார். அல்யௌம நுனஜ்ஜிக பிபதனிக் லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. ரப்புல் ஆலமீன் வீரியமாக பேசுகிறான். ஃபிரௌன் அன ரப்புக்குமுல் ஆலா சொன்னியா, உன் உடம்ப கொண்டு வந்து வெப்போம். பின்னாடி மக்களுக்கு அத்தாட்சியா. சூரா யூனுசுடைய வசனம் உலகத்துக்கு சொல்லுகிறது. டாக்டர் மாரிஸ் புகேல் தனக்கு ஏற்றுப்படுவதை எல்லாம் மறந்துவிட்டு தைரியமாய் எழுதுகிறார். வகுல் ஜாஅல் ஹக் வதஹகல் பாத்தில். சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, குர்ஆன் உண்மை என்று எழுதுகிறார். இது நான் உள்ளக்கிருந்து அனுபவித்தது என்று எழுதுகிறார். சரமாரியாக அவருக்கு எதிர்ப்பு வருகிறது. அவர் ஒரு நல்ல இஸ்லாமியராக வெளியே வருகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது இதுதான் அந்த இடத்தில் நடந்த சம்பவம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு அதை கொடுத்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? ஃபிரௌனுக்கு கடுமையான எச்சரிக்கை வந்தது. அவன் தூக்கி வீசி விட்டான். அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது சகோதரர்களே, நமக்கு வரக்கூடாது சகோதரர்களே. எங்களுடைய மரணம் வருகிற நேரம் நாம் கை கட்டப்படுவோம். எங்க பணம் பேசாது, எங்க பதவி பேசாது, எங்க புகழ் பேசாது, எங்க உறவுகள் பேசாது. நாங்கள் மௌனியாக இந்த உலகத்தை விட்டு போக வேண்டி வரும். அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய இரக்கம் மட்டுமே மிஞ்சிருக்கும், ரஹ்மானுடைய பாசம் மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொன்னால் சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடிய செய்தி திருக்குர்ஆன் நெடுகிலும் நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரஹ்மானுடைய விசாரணை தொடங்குகிற நேரம், எல்லோரும் அங்கே வந்து நிற்கிற நேரம், அந்த சபையிலே நான் இருப்பேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் இருப்பீர்கள். அது மிகவும் பயங்கரம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் கோபத்தோடு கேட்பானா? ஜப்பார்கள் எங்கே என்று கேட்பானாம். எங்கடா ஆட்டம் போட்டவர்கள் எங்கே என்று கேட்பானாம். எங்கடா பேசியவர்கள் எங்கே என்று கேட்பானாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லோரும் பயந்து போய் நிற்கிற நேரம், மூர்ச்சை தெளிந்து மெல்ல மெல்ல ஒருவராக எழும்புற நேரம், யாரும் பேச மாட்டார்கள். ஒரு காலடி சப்தம் கூட கேட்காது. ஊசி கீழே விழுந்தால் கோடான கோடி மக்கள் இருக்கக்கூடிய அந்த அவைகளை அந்த ஊசி சத்தம் கேட்குமா? அந்த அளவுக்கு பயங்கரமாக அல்லாஹ் இல்லாமல் அதிரலகுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் யாருக்கும் பேச முடியாது. அந்த சன்னிதானத்தில் நிற்கிற நேரம் நாம் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் திரும்ப கேட்டால் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் திருந்த கூடாதா? எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க கூடாதா? அல்லாஹ் எங்களை மன்னிக்க கூடாதா? வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த். அல்லாஹ் சொல்றான் வஸாரிஉ, நடந்து வாங்கன்னு அல்லாஹ் சொல்லல. நடந்து வாங்க. இங்க ஒரு புதையல் இருக்குது, இங்க ஒரு மாணிக்கம் இருக்குது. பள்ளி வாசல்ல யாராவது வேணுமானா எடுத்துக்கோங்க, அடிச்சு பரண்டு பாஞ்சு எடுப்போம். ஏண்டா அது மாணிக்கம். அல்லாஹ் சொல்றான், நீ செஞ்ச பாவத்துக்கு வசாரி ஓடி வாப்பா. ஏன் தெரியுமா? மகஃபிரத்து வச்சிருக்கிறேன். தொண்டக்குழிய தாண்டினா மகஃபிரத்து இல்லை. நீ வர்ற வழியில மௌத்தாயினா அல்லாஹ் போதுமானவன். ஓடி வா, ஓடி வா, உன் மரணத்துக்கு முன்னாடி ஓடி வா. அல்லாஹ்வுடைய முன்னாடி வந்து சொல்லு, வஸாரியோ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உன்னுடைய ரப்புடைய மக்ஃபிரத்துக்கு ஓடி வான்னு அல்லாஹ் சொல்கிறான். வ ஜன்னா அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த், இந்த வானம் பூமியோட விசாலமான ஜன்னாவுக்கு ஓடி வாங்கன்னு அல்லாஹ் கூப்பிடுகிறான். ரசூலுல்லாஹ்
அழுது அழுது சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் இதைத்தான் சொன்னார்கள். மௌத்தாவதற்கு ஒரு சில நாட்கள் இருக்கு. பெருமானார் உஹதில் ஜனாசாவை அடக்கிவிட்டு மிம்பரில் ஏறி சொன்னார், மக்களே, அல்லாஹ் மீது ஆணையாக நான் பார்க்கிறேன் என்றார்கள். சத்தியம் செய்து சொன்னார்கள். முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, என் கண்ணு முன்னாடி அல்லாஹ் என்னுடைய ஹவுலை காட்டுகிறான் என்றார். என்னுடைய ஹவுலை நான் பார்க்கிறேன் என்றார். மக்களை, எங்களுக்கும் உங்களுக்கும் வாக்களிக்கப்பட்ட இடம் ஹவுல் என்றார்கள். போயிட்டு வருகிறேன் என்று சொல்லாமல் சொன்ன வார்த்தை ரசூலுல்லாஹ். நான் போயிட்டு வருகிறேன், மறுமையில் சந்திப்போம் என்று சொல்லாமல் சொன்ன வார்த்தை ரசூலுல்லாஹ் மிம்பரிலே ஏறிக்கொண்டு ஜனாசா 8 ஆண்டுகளுக்கு பிறகு உஹதிலே அடக்கம் செய்யப்பட்டவருக்கு ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுவிக்கல். அன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பல்லு உடைஞ்சி தலை காயமாகி அதை அறிவிக்கக்கூடிய தோழர் சொல்கிறார், ஐயா, உயிரோடு உள்ளவர்களுக்கும் அம்பாத்துகளுக்கும் மரணித்தவர்களுக்கும் ரசூலுல்லாஹ் நான் போயிட்டு வருகிறேன் என்று சொல்லாமல் சொன்ன மாதிரி 8 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ்விடம் ஜனாசா தொழுது மன்னிப்பு கேட்டு அந்த அடியார்களுக்காக மன்னிப்பு கேட்டு ரசூலுல்லாஹ் தரேண்டி இறங்கி மிம்பருக்கு மேலே ஏறி ரசூலுல்லாஹ் ஒரு உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மக்களே, அல்லாஹ் எனக்கு இந்த இடத்திலிருந்து இப்படியே இந்த இடத்திலிருந்து நான் ஹவுலை பார்க்கிறேன். எனக்கும் உங்களுக்கும் வாக்களிக்கப்பட்ட இடம் ஹவுல் என்றாக ரசூலுல்லாஹ் அந்த உரையிலே புதன்கிழமை உரையும் இறுதி உரை மாறி இருந்துச்சு. மக்களே, எனக்கு பிறகு இந்த மஸ்ஜிது நபவியிலே நான் யாரெல்லாம் வருகிற நேரம் எப்படி விருந்தோம்பல் செய்தேனோ, அன்சாரிகளே, எனக்கு பிறகு யாரெல்லாம் வந்தார்களோ இதே விருந்தோம்பல் நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம்? மௌத்தாக போற அர்த்தம். அன்சாரிகளே, உப்பு கரைவதை போன்று நீங்கள் கரைவீர்கள் என்று சொன்னார்கள். மக்கள் வருகிற நேரம் இல்லாத நேரத்திலும் எப்படி உபசரித்தோமோ மஸ்ஜிது நபவியில் அது நடக்க வேண்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னுடைய இறுதி உரைகள் தான் இவைகள் எல்லாம். அந்த உரையில் ஒரு உரையில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் இங்கே நின்று கொண்டு இதே இடத்திலிருந்து என் ஹவுலை பார்க்கிறேன், சந்திப்போம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவு தெளிவாக ரசூலுல்லாஹ் பேசிய வார்த்தைகளில் சந்தேகமா? எங்கள் பாவங்களை விடுவோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய துரோகங்களை விடுவோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புக்கு செய்த துரோகங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்போம். இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். அவன் மன்னிக்க கூடியவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் மன்னிக்க விரும்பக்கூடியவன், அவன் மன்னிக்க கூடியவன். அல்லாஹ் மா யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், உங்களை அஸாபு செஞ்சு எனக்கு என்னன்னு கேட்கிறான். அல்லாஹ்வுக்கு என்னன்னு கேட்கிறான். அல்லாஹ் என்ன கேட்கிறான் தெரியுமா? ஏன்டா நான் உங்களை அஸாபு செய்யணும்? மா யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும். உங்களை அஸாபு செஞ்சு அல்லாஹ்வுக்கு என்ன? அல்லாஹ் சொல்றான், நான் மன்னிக்கத்தான் விரும்புறேன், நான் மன்னிக்கத்தான் விரும்புறேன். நீ மன்னிப்பு கேள், மன்னிப்பு தருகிறேன் என்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சன்னிதானத்துக்கு வந்து விட்டார். இப்பொழுது விசாரணைகள் நடக்கிறது. அந்த விசாரணையில் 1-2 மட்டும் சொல்வதற்கு நேரம் எஞ்சியிருக்கும் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த விசாரணை நடக்கிற வேளையிலே அந்த எல்லோரும் நிற்கிற நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிலர்களோடு அல்லாஹ் கொஞ்ச ஆரம்பிப்பார். பெருமானார் சொன்னார்கள், ஒரு அடியானை அல்லாஹ் துருவ ஆரம்பித்தால் அவன் அழிந்து விட்டான் என்று அர்த்தம். ஒரு கொஸ்டின் மறு கொஸ்டின் வந்தால் அவன் அழிந்து விட்டான் என்பது அதோடைய சிக்னல் என்றார்கள் ரசூலுல்லாஹ். இந்த சிக்னல் யாருக்கு தெரிகிறதோ அவர்களுக்கு தெரியும் அவருடைய அழிவன். ஆனால் இதுக்கு மாற்றமாக ஒரு விசாரணை நடக்கப் போகிறது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா ஒருவரை கூட்டி வந்து விசாரித்தால் கடைசி மனிதன் வரைக்கும் அந்த விசாரணை தெரியும் என்பார். ஒரு தாயை கொண்டு வந்து விசாரித்தால் பிள்ளைகள் எல்லோரும் அதை பார்ப்பார்கள். ஒட்டுமொத்த பேருக்கும் அது கேட்கும். அல்லாஹ்வுடைய செட்டப் அப்படி. கடைசி மனிதன் வரைக்கும் அந்த விசாரணை தெரியும். எதுவும் மறையாது. அல்லாஹ் நீதமானவன், நீதம் செலுத்துவான், நியாயம் செலுத்துவான். ஒரு கடு அளவு அங்கு நீதம் தவறப்படாது. இப்பொழுது அடியானை அல்லாஹ் கூப்பிடுகிறார். அல்லாஹ் ஒரு திரையை போடுவான், ஹிஜாப். யாருக்கும் எதுவும் தெரியாது, யாருக்கும் எதுவும் கேட்காது. அல்லாஹ் அவரோடு அவ்வளவு இரக்கமாம் அந்த அடியானுடைய களத்திலே கையை போட்டு அல்லாஹ் பேச ஆரம்பிப்பான் என்றார்கள். நஜ்வாவுடைய விசாரணை. இன்னொருவரை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பானாம் ஒரு அடியானை கூப்பிட்டு, ஏப்பா இந்த பாவம் தெரியுமான்னு கேட்பானாம். அத்தாரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் தெரியுமான்னு கேட்பானாம். நடந்து போனியே எப்படி தெரியுமான்னு கேட்பான. நாம் யாரும் தெரியும் ரப்பே, தெரியும் என்று அடியான் ஒப்புக்கொள்வானா. அதனோட முடிக்க மாட்டான் அல்லாஹ். அடுத்த ஒரு பாவத்தை முன்னாடி வச்சுட்டு கேட்பானா, அத்தஅரிஃபு தம்பகதா, இந்த பாவம் தெரியுமான்னு கேட்பானா.
அந்த அடியான் மெல்ல மெல்ல தன்னுடைய பயம் வர ஆரம்பிக்குது. இதையும் எல்லாம் பிடிக்கிறானா? அவனுக்கு தெரியும் இதை விட பெருசாக எல்லாம் வரப்போகிறது. அல்லாஹ் கேட்கிறான், அத்தஹரிஃபு தம்பகதா, இந்த பாவம் தெரியுமான்னு கேட்பானாம். முழு ஞாபகமும் அவனுக்கு வந்துவிடும். ஆமா ரப்பே, தெரியும் ரப்பே என்பானான். தெரியும் அல்லாவே, எனக்கு தெரியும் அந்த பாவம் திரும்ப திரும்ப வரும். அந்த அடியான் நினைத்து விடுவான, நான் அழிந்து விட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, பாவத்தை துருவினால் அல்லாஹ் கேட்டால் அழிவு நடந்துருமே. அல்லாஹ் சொல்லுவானாம், எவ்வளவோ விஷயங்கள் நடக்க, சில விஷயங்களை எல்லாம் நீ பார்த்திருந்த, ஆனால் நீ யாரையும் பற்றி பேசவில்லை, நீ புறம் பேசவில்லை, யாருடைய மானத்தையும் பங்கப்படுத்தவில்லை. உன்னுடைய பாவங்களில் இருக்க எல்லோருடைய குறைகளை மறைத்தா, இதா பார், இன்றைக்கு உன்னுடைய குறையை நான் மறைத்திருக்கிறேன், அதை மறைத்திருக்கிறேன். ஹிஜாப், யாருக்கும் தெரியாது, நானும் நீனும் மட்டும் பேசுவது. அல்லாஹ் மறைத்து விட்டு சொல்லுவானாம், உன்னை நான் நேசிக்கிறேன் என்பான், உன்னை நான் நேசிக்கிறேன் என்பானாம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லுவானா, நீ செய்த பாவங்களை எல்லாம் உனக்கு நன்மையாக மாற்றி விட்டேன், பா ஜன்னாவுக்கு என்பானாம். அந்த நேரத்தில் அந்த அடியான் சொல்லுவானாம், அல்லாவே, இப்ப கேட்ட கொஸ்டின் எல்லாம் சின்ன சின்ன பாவம் அல்ல, இதை விட பெரிய பெரிய பாவம் எல்லாம் செஞ்சிருக்கேன், அதுக்கும் நன்மை தந்தா அதையும் கொஞ்சம் கேளு. ஏண்டா அவனுக்கு இப்பொழுது பயம் விலகி இருக்கும். பெருமானார் கடைவாய் பற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள். அந்த அடியானோட அல்லாஹ் நடக்கிற விதத்தை காட்டினார்கள். அதிபயங்கரமான மறுமையுடைய காட்சியிலே ஆங்காங்கே அல்லாஹ் சில அடியார்களோட கொஞ்சம் ஆரம்பிப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜன்னாக்குரிய வாயில்கள் திறக்கப்பட்டு நிரந்தரமான ஜன்னா அவர்களுக்கு கொடுக்கப்படும். அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி, சில பேருக்கு வலது கரத்திலே, அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலிஹி, சில பேருக்கு இடது கரத்திலே. அல்லாஹ் விசாரித்துக் கொண்டு போவான். கிதாபை கொடுப்ப நிக்கிற, உன்னுடைய கிதாபை வாசிச்சு பார், எல்லாமே அங்க நிற்கும், ஒரு பாயிண்ட் இல்லாம, ஒரு டட் விடாம ரப்புல் ஆலமீன் வாழ்க்கை சரித்திரத்தை அந்த புத்தகத்தில் தந்திருப்பான். அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலிஹி ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத கிதாபியா வலம் அத்ரி மா ஹிசாபியா யா லைத்தஹா கானத்தில் காதியா ஹலக அன்னி சுல்தானியா. அந்த இடத்துல ஒரு அடியானுக்கு இடது கையில புத்தகம் கொடுக்கப்பட்டால் பட்டோலையை பார்த்துட்டு பயப்படுவான். அவன் கோட்டைகள் கொம்ப எல்லாம் இல்ல, அவன் பவர் எதுவுமே இல்ல, அவனுக்குள்ள பாடிகார்டு இல்ல, பேச யாரும் இல்ல, அவனுக்கு எந்த பவரும் இல்ல. இந்த இடத்துல அவன் குற்றவாளி என்று இடது கை நீட்டப்படுகிற நேரம் குற்றவாளி கூண்டிலே நிப்பாட்டப்பட்டு அவனுக்கு முடிவு கொடுக்கப்படும் நரகம் என்று. அந்த நேரத்திலே அவன் அத்தனையும் இழந்தவனாக இப்படி நிற்பார். யாழைத்தனையில மூத்த கிதாபியா, இந்த கிதாபி என் கையில கிடைக்கும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. வலம் மாதிரி மஹிசாபியா, இப்படிப்பட்ட ஒரு விசாரணை நடக்கும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவன் வைத்து விட்டு ஓடுவான். அவனை பிடியுங்கள் என்பானாம் அல்லாஹ். அவனை விலங்கிடுங்கள், சும்மா ஜஹீம செல்லு, தூக்கி நரகத்தில் போடுங்கள் என்பானாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அங்கே இருக்கக்கூடாது, நாங்கள் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னொரு பக்கமாக அமர்கலமான தீர்வு கொடுக்கப்பட போகுது. அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி ஃபயகூலு ஆஹு முக்ரவு கிதாபியா இன்னி லதன்து அன்னி முலாகின் ஹிசாபியா ஃபஹுவ ஃபி ஈஷத்திர் ராதியா குதுபுஹா தானியா குலு வஷ்ரபு ஹனியம் பிமா அஸ்லப்தும் ஃபில் அய்யாமில் காலியா. சில பேருடைய வலது கரத்தில் புத்தகம் கொடுக்கப்படும். அந்த புத்தகத்தை எடுத்துட்டு ஆஹு முக்ரவு கிதாபியா, நான் பாஸ் ஆகிட்டேன், கொஞ்சம் வாட்சி பாருங்களேன், கொஞ்சம் வாட்சி பாருங்களேன், நான் பாஸ் ஆயிட்டேன் சந்தோஷத்தில் மகிழ்ந்து சொல்லுவார். அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி, அந்த வலது கையில் பட்டோலை கிடைக்கக்கூடிய அடியார்களாக நானும் நீங்களும் மாறணும். ஆஹு முக்ரவு கிதாபியா இன்னி லதன்து அன்னி முலாகின் ஹிசாபியா, இப்படிப்பட்ட ஒரு விசாரணை வரும் என்று நம்பினேன் என்று சொல்லுவாரா. யாலை, அதாவது அந்த நேரத்தில் எல்லாம் சொல்லுவான, குலு வஷ்ரபு ஹனியம் பிமா அஸ்லப்தும் ஃபில் அய்யாமில் காலியா, ஜன்னாவுக்கு நுழைந்து சாப்பிடுங்கள் என்பானா. உண்ணுங்கள், பருகுங்கள், நிறைய அவமானப்பட்டீங்க, நிறைய கஷ்டப்பட்டீங்க. அல்லாஹ் என்று சொன்னதுக்காக வேண்டி உங்களை கொண்டார்கள், அல்லாஹ் என்று சொன்னதுக்காக உங்களை இழிவுபடுத்தினார்கள், அல்லாஹ் என்று சொன்னதுக்காக வேண்டி உங்களை கேவலப்படுத்தினார்கள். குலு வஷ்ரபு ஹனியம் பிமா அஸ்லப்தும் ஃபில் அய்யாமில் காலியா, உங்களுடைய கடந்த வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையும் பட்டதுக்கு இதா அனுபவியுங்கள். குதுபுஹா தானியா, அவர்கள் போகிற நேரத்தில் தொங்கும் கனிகள், எந்த இடத்திலும் தொங்கும் நிம்மதியான வாழ்க்கை.
பிறகு ஜன்னாவுக்கு காலடி வைத்தால் தான் ஜன்னா என்ன என்று புரியும். அது ஏஐக்கு டிசைன் பண்ண இயலாது. எந்த கண்ணும் பார்க்காது, எந்த காதும் கேட்காது, எந்த கல்புக்கும் வடிவமைக்க முடியாது. அது அற்புத உலகம். நிம்மதி எங்குமே இருக்கும். இந்த உலகத்துக்கும் ஜன்னாவுக்கும் உள்ள வித்தியாசம், இந்த உலகத்தில் நாம் நினைப்பது நடக்காது, ஜன்னாவில் நாம் நினைப்பது தான் நடக்கும். இதை விட வேற எது? இந்த உலகத்தில் நாம் நினைத்தது நடந்தால் இது ஜன்னாவாக மாறிவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அற்புதமான ஜன்னா அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். சும்மா தரமாட்டேன் என்கிறான், சும்மா தரமாட்டேன் என்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரெண்டுமே இந்த இடத்திலே. இப்பொழுது ஒரே ஒரு விடயத்தை நான் சொல்லுகிறேன். இன்னொரு பக்கமாக சிராத்து பாலம். இதெல்லாம் நான் சுருக்கமாக ஒவ்வொரு இடத்தை தான் பிடித்து சொல்கிறேன். நீண்ட மறுமை விசாரணை நான் சொல்லவில்லை. பெருமானார் அடுக்கினார்கள் நிறைய சொல்லுவார்கள். பெருமானார் கண்ணிலிருந்து கண்ணீர் ஓடும் அளவுக்கு சொல்லுவார்கள். தோழர்கள் தேம்பி அழுகிற அளவுக்கு சொல்லுவார்கள். தாடிகள் நடைகிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாள் ஸாலிகல் யௌமுல் ஹக், அது உண்மையான நாள். எப்படி என்னையும் உங்களையும் சந்தூக்கில் வைத்து போவது உண்மையோ, கஃனிடப்பட்டு அதாவது கபரில் வைப்பது உண்மையோ, நாம் அந்த இடத்திலே மலக்குமார்களுக்கு பதில் சொல்லுவது உண்மையோ, இந்த மறுமை விசாரணை நடக்க போகிறது. சிராத் என்ற பாலத்திலே கடந்து நான் போகணும். கீழே உளுந்தால் அவர்கள் நரகவாசிகள். ரசூலுல்லாஹ் நிற்பார்கள் அங்கு முன்னாடி. அந்த இடத்திலே ஒவ்வொருவரும் கடந்து போவார்கள். வேகமாக ஒரு மூமின் அவன் செய்த நன்மை விரைந்து அவனை எடுத்து போகும். ஒரு பாவி அவன் அங்கே வேகமாக நடக்கிற நேரம் அவன் கீழே தவறி விழுந்து விடுவான். இப்படியே தவறி 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 நரக நெருப்பிலே பொசுக்கிடுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கள் குடும்ப உறுப்பினர்களை, எங்கள் குடும்ப உறவுகளை, எங்கள் நண்பர்களை, எங்களை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் இதனோடு முடிவுக்கு கொண்டு வருகிறேன். ஏனால் பஸ் போடப்பட்டிருக்கிறது. அவசரமாக இதை முடித்துவிட்டு நான் போக வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. அதனால் மறுமை எப்படி வாழ்க்கை முடிகிறதோ அதே மாதிரி பஸ்ஸும் போயிடும். அதுக்குரிய வேலைகளை நாம் அந்தந்த நேரத்தில் செய்யணும் என்பதற்காக ஒரே ஒரு விடயத்தை சொல்கிறேன். இதுதான் மிக பெரும் அமர்கலம் மறுமையில் நடக்கக்கூடிய. பெருமானார் சொன்னார்கள், ஒரு நாள் இரவு உட்கார்ந்து தோழர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருந்தார்கள். அன்றைக்கு பூரண சந்திரன் உள்ள நாள். பெருமானார் சொன்னார்கள், பாருங்கள் என்றார்கள். எல்லோரும் பார்த்தார்கள். மிக அழகான பூர்ண சந்திரன் பசுந்தாக இருந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதை எப்படி உங்களால் பார்க்க முடியுமோ அப்படி ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றார்கள். இந்த கண்களால் அல்லாவை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ் கோபமா இருந்த நிலைமை மாறி அல்லாஹ் இரக்கமா மாறப்போற அந்த நிலைமையை சொல்லுகிறேன். கோபத்துக்குரிய கடைசியும் சொல்லுகிறேன். அந்த நேரத்தில் அவ்வளோ கோபமாக அல்லாஹ் தீர்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மக்காம மஹ்மூதால என் தலையை வச்சு சுஜூதுல நான் அப்படியே இருக்கிற நேரம் அல்லாஹ் என் பேரை கூப்பிடுவான் என்றாங்க ரசூலுல்லாஹ். யா முஹம்மத், யா முஹம்மத், அல்லாஹ் என்னுடைய பேரை கூப்பிடுவான். உங்களுடைய நீங்க தலையை தூக்குங்க. நான் இதில் நிறைய விஷயங்கள் விட்டுட்டு போன, நீங்க படிங்க. முதலில் ஆடை அணிவிக்கப்படும் இப்ராஹிம் நபிக்கு. இந்த வைபவங்கள் எல்லாம் அங்கே நடக்கப்படும். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கிற கண்ணியத்தை சொல்லுகிறேன். என்னுடைய தலைவர் ஹாத்தமுல் அன்பியா அவருடைய நிலைமையை சொல்லுகிறார். நான் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து என்னுடைய சஜதாவுடைய தலையை கொண்டு போய் அவ்வளவு நீண்ட நேரமாக வைத்திருப்பேன். விசாரணை நடக்கிற நேரம் பயங்கரமாக நிற்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், யா முஹம்மத், என்னை கூப்பிடுவான். நான் பார்ப்பேன், அல்லாஹ் தலையை தூக்குங்கள் அல்லாஹ் சொல்லுவான். நான் தூக்கி பார்ப்பேன். அல்லாஹ் சொல்லுவான், முஹம்மத் என்ன வேணும் என்று கேட்பான். என்ன வேணும் என்று கேட்பான். அல்லாஹ் இரக்கத்தில் தன்னுடைய நபியிடம் கேட்கிற கேள்வி என்ன கேட்பார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை என்ன கேட்பார்கள் தெரியுமா? யா ரப் உம்மத்தி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நிமிடம் வரைக்கும் அன்றைக்கு நான் சொன்னேனே மிம்பர்ல ஏறி ஹவுல் தெரிகிறது என்று சொன்னால் அன்றைக்கு பேசினார்கள். என் சகோதரர்களை நான் பார்ப்பேன் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் நான்
உங்களுடைய சகோதரர்கள் அல்லவா? இல்லை, நீங்கள் என்னுடைய தோழர்கள். என்னை பார்க்காமல் என்னை நம்புவார்களே, என்னை பார்க்கணும் என்று ஆசைப்படுவார்களே, என்னை காணாமல் என்னை விசுவாசிப்பார்களே, அந்த சகோதரர்களை நான் பார்ப்பேன் என்பார்கள், இஹ்வான்கள் என்பார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கேட்பான், என்ன வேணும் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன வேணும் என்று கேட்பான். தலையை தூக்கிய ரசூலுல்லாஹ் என்ன கேட்பார்கள் தெரியுமா? ஒரு கூட்டம் அங்கே நின்று கொண்டிருப்பார்கள். அங்கே பதட்டம் இருக்கும். நரகம் என்ற தீர்ப்பு, சொர்க்கம் என்ற தீர்ப்புகள் கொடுக்கப்படுகிற நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிடம் சொல்லுவார், உம்மத்தி, என் உம்மத்தி யாரம், என் உம்மத்தி யாரம், அவர்களுக்கு ஜன்னா வேணும் யாரம், என் உம்மத்தை மன்னித்து விடு, என் உம்மத்துக்கு ஷஃபாஅத். இந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதிலே ஒரு கூட்டத்தை ஹாத்தமுல் அன்பியாவுடைய பேச்சுக்கு ரப்புல் ஆலமீன் பதில் கொடுக்கிற மிக அற்புதமான நேரம். அந்த நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருக்குரிய அந்த கேட்டதுக்காக வேண்டி ஒரு கூட்டத்தை எடுத்து அல்லாஹ் ஜன்னாவுக்கு போடுகிற அமர்களும் திரும்ப ரசூலுல்லாஹ் திரும்ப அதாவது சுஜூதுக்கு போயிடுவார்கள். திரும்ப அல்லாஹ் கூப்பிடுவான், யா முஹம்மத் தலையை தூக்குங்க முஹம்மத், என்ன வேணும் என்று கேட்பார். அந்த நேரத்திலேயும் ரசூலுல்லாஹ் வேற எதையும் கேட்க மாட்டார்கள். என்ன நம்பிய கூட்டம் தப்பு செய்து விட்டார்கள். யாரும் அவர்கள் ரசூலுல்லாஹ் என்று சொன்னவர்கள் உம்மத்தி உம்மத்தி யாராம், அதுக்கு திரும்பவும் பதில் கொடுக்கப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்கு ஜன்னாக்குரிய பாக்கியத்தை தர வேண்டும், எங்களுக்கு அந்த அந்தஸ்தை தர வேண்டும். எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு நரகத்துக்கு போறவர்கள் நரகம் போய்விடுவார்கள், ஜன்னாக்கு போறவர்கள் ஜன்னாக்கு போய்விடுவார்கள். இந்த எச்சரிக்கை ஞாபகத்தில் நிற்கட்டும். இது ஒரு முறை சொல்லி பேசுகிற எனக்கு மறந்துவிடும், கேட்ட உங்களுக்கு மறக்கும். பள்ளிவாசல் என்பதும் மஜ்லிஸ் என்பதும் திரும்ப திரும்ப மறுமையை பேசுங்கள், திரும்ப திரும்ப கபரை சொல்லுங்கள், திரும்ப திரும்ப குர்ஆனை பேசுங்கள். எங்கள் கல்புகளுக்கு அது தேவை. நாங்கள் திருந்த வேண்டும் என்று துடிப்பு இருக்க வேண்டும். ரசிப்பதற்கு பேச்சு கேட்கக்கூடாது. இது ரசிகர் மன்றம் அல்ல, ரப்புக்கு பயப்படுகிற மஜ்லிஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ரப்புக்கு அஞ்சு வெளியே போக வேண்டிய மஜ்லிஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த ஹலாஸை தர வேண்டும். எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அந்த கடைசி சந்தோஷமான நிகழ்வோடு நான் முடிக்கிறேன். எல்லாம் பயங்கரமாக இருக்கக்கூடாது என்பதற்கு ரஹ்மான் அவன் இரக்கமானவன். இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிற நேரம் நாம் அல்லாஹ்விடம் என்ன சொல்லுகிறோம் தெரியுமா? இன்றைக்கும் காசாவில் பிரச்சனை, அந்த மக்களுக்கு பிரச்சனை. ஆனால் காசாவிலும் சூரத்துல் ஃபாத்திஹா மாறல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம். எல்லாத்தையும் பறிக்கொடுத்திருக்கிற நேரமும் நாம் சொல்லுவோம், யா அல்லாஹ், நீ இரக்கமானவன், நீ கோபக்காரன் என்று சொல்ல மாட்டோம், நீ இரக்கமானவன். கிட்னி போயிருக்கும், அர்-ரஹ்மானிர் ரஹீம். ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், அர்-ரஹ்மானிர் ரஹீம். ஜனாசா முன்னாடி இருக்கும், அர்-ரஹ்மானிர் ரஹீம். அந்த ரப்பு என்றைக்கும் ரஹ்மான், அவன் என்றைக்கும் ரஹீம். அதில் மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ரஹீமையும் ரஹ்மானையும் பார்க்க போகிற அந்த நிகழ்வு பூரண சந்திரன் தெரிகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்க ரப்பை பார்க்க போகிறீர்கள் என்று. அந்த காட்சி ஜன்னாவுக்குள் நுழைந்து விடுவார்கள். ஜன்னாவுக்கு நுழைந்தால் இப்பொழுதுதான் அது நடக்கப் போகுது. அதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள் வீட்டு. யா ரசூலல்லாஹ், கிளம்புங்க என்றார்கள். நூரலியா போவா, ஊட்டிக்கு போவா, எமசன் காட்டுக்கு போவா? இல்லை, அல்லாஹ்வை சந்திக்க போ. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத ஒரு பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன், ஹாத்தமுல் அன்பியா, எழுத படிக்க தெரியாத ரசூலுல்லாஹ்வுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்த நாள் அந்த நாள். கிளம்புங்க யா ரசூலல்லாஹ், கொஞ்சரிங்க, நான் சூட்கேஸை கொண்டு வரேன், கொஞ்சரிங்க, என் பேக்கேஜை கொண்டு வரேன், லக்கேஜை கொண்டு வரேன். எந்த லக்கேஜும் இல்லை, உடுத்தோடு போட கிளம்புங்க. ஃபர்ஸ்ட் இஸ்ரா, அதுக்கு பிறகு மிஅராஜ். அல்லாஹ் அந்த மேப்பை போட்ட மேப் மஸ்ஜிதுல் அக்ஸா இன்றைக்கு கொத்து கொத்தாக அக்ஸாவுக்காக கொலை செய்யப்படுகிறது, ஷஹீதாக்கப்படுகிறது. அந்த அக்ஸாவுக்குள் ரசூலுல்லாஹ் மேலே போகிறது முன்னாடி அந்த மிக புனிதமான ஆலயத்துக்கு ரசூலுல்லாஹ் நுழைகிறார். தஹல்துல் மஸ்ஜித, நான் அந்த மஸ்ஜிதுக்குள் நுழைந்தேன் என்றார்கள். ரசூலுல்லாஹ் தொழுதார்கள். ரசூலுல்லாஹ் ரெடி ஆகுறார்கள். மேலே போவ
இதுவரைக்கும் மனிதன் சொல்லுகிறான் அது ரொம்ப தூரம் என்கிறான். முதல் வானத்தை கடந்து போக தெரியல என்றார். அதற்கான பலம் நம்மிடம் இல்லை என்கிறான். உடம்புல உள்ள இரத்தத்தையே கண்டுபிடிக்க தெரியாது என்கிறான். அந்த அளவுக்கு எப்படி அதை கடந்து போவது? அல்லாஹ் ஒரே ஒரு விருந்தாளியை கூப்பிடுகிறான். அது மேல போகிறார். வாங்க என்று கூட்டிட்டு போகிற நேரம் நான் சுருக்கமாக சொல்கிறேன். மிஅராஜ் சித்ரத்துல் முன்தஹான்ற ஒரு இடம் இருக்கிறது. இதுக்கு மேல ஒரு ஜின், ஒரு நபி, ஒரு மனிதர், ஒரு மலக் போனதே இல்லை. அதான் ஃபைனல் பாயிண்ட், அதுதான் ஃபைனல் ஜோன் சித்ரத்துல் முன்தஹா. அதுதான், அதுக்கு மேல் என்னன்னு தெரியாது. நான் பேசுகிற இந்த நிமிடம் வரைக்கும் அந்த ஜோனை தாண்டியவர் ஒரே ஒருவர் மட்டும்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துக்கு போய் நின்றுட்டார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை தனியே கூப்பிடுறான். இந்த இடத்துக்கு மேல் யாரும் போனது இல்லை, போக அனுமதியும் இல்லை. மலக்குமாருடைய தலைவர் அவர் அதுக்கு மேல் போனது இல்லை. நபிமார்களில் யாருமே போனதே இல்லை. எந்த ஜின்னும் அதுக்கு மேல் போனதில்லை. முதலாக அல்லாஹ் தனியே ஒருவரை கூப்பிடுகிறான். ஹாத்தமுல் அன்பியா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். ரசூலுல்லாஹ் தனியே போறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மேல போயிட்டார்கள். அல்லாஹ் கிட்ட கூப்பிட்டு ரசூலுல்லாவோட பேசுறாங்க. அன்றைக்கும் ஆயிஷா நாய் ரசூலுல்லாட்ட தைரியமா கேள்வி கேட்கிற அவங்க மனைவி நிப்பாட்டி கேள்வி கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, யா நபி அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ். அந்த சம்பாஷணையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வை பார்த்தீங்களா? அல்லாஹ் எப்படி இருந்தான் சொல்லுங்க யா ரசூல் அல்லாஹ். அல்லாஹ்வை பார்த்தீங்களா யா ரசூல் அல்லாஹ்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷா, நான் அல்லாவை பார்க்கவில்லை ஆயிஷா. அவன் ஒளிமயமானவன். அல்லாஹ் மீதானே அவனை பார்க்க, அவன் என்னோடு பேசினான் ஆயிஷா. இந்த நிமிடம் வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாவை பார்த்தது இல்லை. இந்த நிமிடம் வரைக்கும் எந்த நபியும் அல்லாவை பார்த்தது இல்லை. இந்த நிமிடம் வரைக்கும் ஆதம் நபி அல்லாவை பார்த்ததில்லை. இந்த நிமிடம் வரைக்கும் இப்லீஸ் அல்லாவை பார்த்ததில்லை. இந்த நிமிடம் வரைக்கும் எந்த ஜின்னும் அல்லாவை பார்த்ததில்லை. ஃபர்ஸ்ட் சான்ஸ் அல்லாவை பார்ப்பதற்கு ஜன்னாவிலே கிடைக்க போகிறது. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இது எல்லா பாவங்களிலிருந்து தப்பி பொழைச்சு ஜன்னாக்குள் நுழைந்தால் அந்த வாழ்க்கை வேறு. அதில் உள்ள ஆகப்பெரிய இன்பத்தை அடைய போகிறோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதை நசீபாக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், திடீர் என்று ஒரு அசரீதியான சத்தம் கேட்கும் என்றார்கள். ஜன்னாவாசிகள் பிஸியாக நிற்பார்கள். ஜன்னாக்குள் நுழைந்தவர்கள் சந்தோஷமாக மகிழ்வார்கள். அவர்களுக்கு நிறைய அனுபவித்திருப்பார்கள். இது முதல் நாளில் கிடைக்காது. ஜன்னாவுடைய வாசல் திறக்கப்பட்டு கடைசி மனிதனும் போய்விடுவார். அந்த வாசமை அப்படி இருக்கு, அந்த வாழ்க்கை அப்படி இருக்கு. அவையெல்லாம் திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அவைகள் பொய் அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் மீது ஆணையாக, எவனுடைய உயிர் நம்முடைய எவனுடைய கைவசம் நம்முடைய உயிர் இருக்குது, அவன் மீது ஆணையாக இது நடக்க போகிறது. திடீரென்று ஒரு அசரீதியான சப்தம் கேட்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று. அது வேற யாரும் அல்ல, ரப்புல் ஆலமீன். ஜன்னாவாசிகள் மேலே பார்ப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். திடீர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், என்ன வேணும் என்று கேட்பான். அல்லாஹ் அடியார்களுக்கு என்ன வேணும் என்று கேட்பான். தன் அடியார்களோடு அல்லாஹ் கொஞ்சம் விரும்பி விட்டான். ஜன்னாவாசிகளோடு அல்லாஹ் பேச விரும்பி விட்டான். சந்தோஷமாக மகிழ்ந்து அல்லாஹ் அவர்களோட கொஞ்சம் ஆரம்பிக்கிற நேரம். அந்த நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் தன்னை காண்பிக்க ஆரம்பிக்கிறான். எப்படி தெரியுமா? நான் தான் அல்லாஹ் பாருங்கள். இல்லவே இல்லை. தன்னுடைய கெண்டையை வெளிப்படுத்துவான் அல்லாஹ். அடியார்கள் அந்த கெண்டையை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அதுக்கே ஒரு மயக்கம். அல்லாவை பார்த்தால் இந்த கண்ணை எடுக்க முடியாது. ஒரு இளைஞன் ஒரு யுவதியை பார்த்து விட்டு சொல்லுகிறான், எனக்கு இவதான் வேண்டும். என்னப்பா 22 வருஷமா வளர்த்த உம்மா வேணாமா? வேணாம். அவதான் வேணும். பாப்பா வேணாமா? வேணாம். ஊரை விட்டுட்டு ஒரு மலை அடிவாரத்தில் சரி போய் அவரோட வாழ்றோன்றான். அல்லாஹ் படைச்ச ஒரு படைப்புக்கு மயங்கினா. ரப்புல் ஆலமீன் இன்னல்லாஹ ஜமீல் ஹுவ யுஹிப்பு ஜமால். அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்பக்கூடியவன். அந்த அழகு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அடியார்களுக்கு தன்னுடைய அல்லாஹ்வை காட்சிப்படுத்துகிற நேரம்
அல்லாஹ் தன்னுடைய கண்டை வெளிப்படுத்துகிற நேரம் அடியார்கள் எல்லாம் மேல பார்ப்பார்கள். தன்னுடைய ரப்பை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய நேரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களின் மெல்ல மெல்ல அல்லாஹ் தன்னுடைய காலை காட்ட ஆரம்பிப்பான். மெல்ல மெல்ல தன்னை காண்பிக்க ஆரம்பிக்கிற நேரம் அடியார்கள் அதை பார்ப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை காண்பிப்பான். கேட்பான். எல்லா அடியார்களும் முதல் தடவை தன் ரப்பை பார்க்கிற வேலை அதுதான். இதுவரைக்கும் யாரும் பார்க்காத ரப்பை முதலிலே பார்க்கக்கூடிய பாக்கியம். இதுதான் மிக உச்ச இன்பம். இதை விட உச்ச இன்பம் எதுவுமே இல்லை. அல்லாஹ்வை பார்ப்பது என்பது வாட்டர் ஃபாலை பார்க்கறதுக்கு எங்க இருந்தோ வர்றான், இந்த பீச்சில் குளிக்கிறதுக்கு எங்க இருந்தோ சல்லி கட்டி வர்றான், இவ்வளவு அழகன்றான், உங்க கண்ட்ரி வெரி பியூட்டிஃபுல் என்றான், அது வருஷம் வருஷமா வரணும் என்றான். இது எல்லாம் பழைத்த ரப்பு எவ்வளவு அழகு நினைக்கிறீர்கள்? ஒரு ஆண் தன்னுடைய கணவன் மனைவியை பார்த்து பசந்த் என்றார், மனைவி கணவனை பார்த்து அழகென்றார். தன் ரப்பு தன்னை காண்பிக்கிற நேரம் எப்படி இருக்கும்? இப்பொழுது அல்லாஹ் தன்னை காண்பித்து விட்டு கேட்பான், அடியார்களே உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்பான். அப்பொழுதுதான் ஒரு மனிதனுடைய கல்பு அடங்குகிற நேரம் என்று அந்த ரசூல், இதற்கு மேல் எதுவுமே வேண்டாம் ரப்பே, நீ வேணும் என்பார்கள், உன்னுடைய பாசம் வேணும் என்பார்கள், அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்பார்கள். இந்த ஆசையிலே லைத்து ஜன்னாவுடைய வாழ்க்கை போ. அப்படிப்பட்ட பாக்கியம் உள்ள அடியார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. என் பேச்சுள்ள பிழைகளை வல்ல நான் மன்னித்து அருள் புரிவானாக. ஸல்லல்லாஹு வஸல்லம் தஸ்லீமன் கதீரா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.